अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरवस्तु वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தத்துடைய தொடர்ச்சி, முதலாம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம், பாண்டவர்களின் துறவு. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 7 முதல் 11 வரை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. யஸ்சம்ஸ்ரயா த்ரிபதகேகமுபாகதானாம் ராஜ்ஞாம் ஸ்வயம்வரமுகே ஸ்மரதுர்மதானாம் தேஜோ கிருதம் கலு மயா விஹஸ்த மத்ஸ்யः சச்சிக்ருதேன தனுஷா ததா ச கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். துருபத மகாராஜாவின் அரண்மனையில் சுயம்பர சடங்கில் பங்கேற்க கூடியிருந்த சிற்றின்ப இச்சைகளை கொண்ட இளவரசர்களை கருணையுடன் அவர் அளித்த பலத்தை கொண்டுதான் என்னால் வெல்ல முடிந்தது. அத்துடன் என் அம்பினால் மீன் குறியை தொலைத்து திரௌபதியும் என்னால் அடைய முடிந்தது. சரி, ரொம்ப அழகான ஒரு லீலை. இந்த தெய்வீக லீலையில நமக்கு அழகழகான பாடங்கள். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு பாண்டவர்களின் துறவு. பாண்டவர்கள் ஏங்க துறவரம் போகணும்? 14 வருஷம் காட்டுல போய் கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு உயர்ந்த சத்திரிய குலத்துல பிறந்தவங்க, ஆடம்பரமான வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, ராஜபோக உணவு, பட்டு மெத்தையில துயில் தூங்குறது, இதெல்லாம் விட்டுட்டு அவங்க காட்டுல போயிருந்தாங்க 14 ஆண்டு காலம். அதுல 1 வருஷம் அஞ்ஞான வாசம், யார் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்தாங்க. யாராவது கண்டுபிடிச்சிட்டா திரும்பியும் காட்டுக்கு போகணும். 13 ஆண்டு காலம் வனவாசம், 1 ஆண்டு காலம் அஞ்ஞான வாசம். யார் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து வாழும். யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்க, இதோ பாருங்க அர்ஜுனன், இதோ பீமன், இதோ யுதிஷ்டிரன், கண்டுபிடிச்சிட்டா திரும்பி 14 வருஷம் காட்டுக்கு. அந்த மாதிரி தங்கள் ராஜ்யத்தை இழந்து, தங்கள் உடைமைகளை இழந்து, அனைத்தையும் இழந்து, ஒரு துறவிகளை போல காட்டுல கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிற முனிவர்கள், ரிஷிகள், அந்த மாதிரி ஆசிரமத்துல தங்கி இப்படிதான் அவங்க 13 ஆண்டு காலம் போச்சு. இப்படி 13 ஆண்டு காலம் ராஜ்யத்தெல்லாம் இழந்தவங்க, அதுக்கப்புறம் கூட அவங்க சண்டை போடணுங்கிற எண்ணம் கிடையாது. அதாவது 2 விதமான நபர்கள் நமக்கு மகாபாரதம் காமிச்சு கொடுக்குது. 2 விதமான நபர்கள். ஒரு பக்கம் யுதிஷ்டிரன், இன்னொரு பக்கம் துரியோதனன். யுதிஷ்டிரன் ஒரு பக்கம், துரியோதன் ஒரு பக்கம். இவங்க எல்லாருமே கௌரவர்கள் தான். இவங்க எல்லாருமே குருவம்சத்தை சேர்ந்தவங்க தான். பாண்டு
திருதராஷ்டிரன், இவங்க இருவருமே குருவம்சத்தை சார்ந்தவங்க தான். மகாபாரதம் நமக்கு ரெண்டு விதமான பாடங்களை கற்பிச்சு கொடுக்கும். தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். தெய்வீகமான குணம் என்னது, அசுர குணம் என்னது, எந்த குணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த குணத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த குணத்தை நாம் தவிர்த்து விட வேண்டும், தள்ளிவிட வேண்டும். தெய்வீகமான குணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், அசுர குணத்தை தள்ளிவிட வேண்டும். அப்போ இந்த மகாபாரதத்துல இந்த மாபெரும் இதிகாசம். மகாபாரதங்கிறது ஏதோ கற்பனையோ கதையோ கட்டுக்கதையோ அல்ல. இன்னைக்கு பெரும்பாலும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மகாபாரத ராமாயணம் சும்மா யாரோ கதையா விட்டாங்க, கதை விட்டு வச்சிருக்கிறாங்க, சும்மா கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதிகாச புராணங்கள் கதை அல்ல, கற்பனை அல்ல, கட்டுக்கதைகள் அல்ல. இதிகாசம், இதிகாஸ் என்ற சமஸ்கிருத வார்த்தையுடைய தமிழாக்கம் இங்கே நிகழ்ந்தது. இதி காஸ், இங்கு நிகழ்ந்தது. அனைத்தும் உண்மை சம்பவங்கள். ஏதோ பாகுபலி மாதிரியோ பொன்னியின் செல்வன் மாதிரியோ கற்பனை கதையெல்லாம் இல்ல. பொன்னியின் செல்வன் சினிமா எடுத்தா பல கோடி, பாகுபலியில பல கோடி, அந்த படம் பார்த்தவன் தெருக்கோடி, படம் எடுத்தவன் கோடி கோடி, படத்துல நடிச்சவனும் கோடி கோடி, படம் பார்த்தவன் தெருக்கோடி. மொத்தத்துல ஒரு பைசாக்கு பிரயோஜனம். அந்த மாதிரி கற்பனை கதைகள் அல்ல மகாபாரதம் ராமாயணம். இந்த உலகத்துல யார் என்ன கதை எழுதினாலும் ஒரு பெரிய கதாசிரியரா இருக்கலாம், அவர் தன் கற்பனை குதிரை அவிழ்த்து விட்டு எழுதலாம். ஆனா ராமாயணம் மகாபாரதத்துல இல்லாத விஷயங்கள் அவங்களால சொல்லாம இருக்கவே முடியாது. எப்பேற்பட்ட நாடகமாகட்டும், எப்பேற்பட்ட சினிமா படமாகட்டும், அதுக்கு மைய புள்ளி ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் மகாபாரதம் இல்லாமல் எந்த கதையும் கிடையாது. என்ன இவங்க கதாபாத்திரத்தை மாத்திருவாங்க, அவ்வளவுதான். அந்த கதாநாயகனுக்கு தகுந்த மாதிரி, அந்த கதையின் நாயகனுக்கு தகுந்தாற் போல அந்த கதையை மாத்திருவாங்க. சில கற்பனை எல்லாம் மசாலா தூவி விட்டுருவாங்க, சில கற்பனை எல்லாம் போட்டு பேரெல்லாம் மாத்தி, ஊர் பேரெல்லாம் மாத்தி விட்டு சினிமாவை எடுத்து பல கோடி சம்பாதி. அப்போ ஒரு கற்பனை பாத்திரத்துக்கே நம்ம இவ்வளவு நேரத்தை செலவழிக்கும். இன்னைக்கு பொதுமக்கள் ஒரு கற்பனை பாத்திரம், இந்த சினிமா திரையில காணக்கூடிய கற்பனை விஷயத்துக்கே இவ்வளவு மணிக்கொருக்கா நேரத்தை செலவழிக்கிறவங்க. இது உண்மை சம்பவம். ராமாயணம் மகாபாரதம் உண்மை சம்பவம். அது உண்மை சம்பவம் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாடமும் இருக்குது. மனித குலத்துக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன, எது நல்ல குணம், எது கெட்ட குணம், எது செய்யணும், எது செய்யக்கூடாது, தெளிவா இருக்கு. ஸ்திரீ சூத்திர திஜபந்தோனா ஸ்திராயனா ஸ்ருதி கோச்சரா இது பாரதம் ஆக்கியானம் புராணம் பிரம்மசங்கீதம். வியாச மகரிஷி, வியாசதேவர் என்ன பண்ணாரு, வேதங்களை 4ஆக தொகுத்தார். வியாசர் வேதங்களை தொகுக்கிறதுக்கு முன்னாடி வேதம் ஒன்றுதான் இருந்தது, ஒரே வேதம் தான். அந்த வேதத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வியாச மகரிஷி வேதங்களை 4 கிளைகளாக தொகுக்கிறார், வகுக்கிறார். ரிக், யஜூர், சாம, அதர்வா. அதுக்கப்புறம் இந்த வேதங்களுக்கு ஸ்ருதி என்று பெயர். ஸ்ருதி, ஸ்ருதினா நீங்க யாரும் சொந்தக்கார பொண்ணு நினைச்சுக்காதீங்க. ஸ்ருதினா வேதம். இன்னைக்கு பெண்களுக்கு ஸ்ருதின்னு பேர் வைப்பாங்க. ஸ்ருதி என்றால் வேதம். ஸ்ருதி அப்படின்னா செவி வழியாக கேட்டு பெறுவது. ஸ்ருதி என்றால் செவி வழியாக கேட்டு பெறுவது. இப்போ உதாரணத்துக்கு இங்க இருக்கிற பக்தர்கள்லாம் ஒரு சத்சங்கத்துக்கு போனாங்க. அங்க குரு உட்கார்ந்து பேசுறார். அந்த குரு பேசும்போது ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷா அத்தியாத்ம நித்யாபிநிவர்த்த காமா தந்தைவ முக்தா சுகதுக்க சஞ்சய் கஷ்யந்திய மூடா பதம் அவ்யயம் தத். இத குரு சொன்ன உடனே சீடர் திரும்ப சொல்லிட்டார். அப்படின்னா அது செவி வழியா கேட்டு பெற்றது, உட்காந்து படிக்கல இல்ல. நம்ம உட்காந்து படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது. நாமளும் இரவு பகலா உட்காந்து படிச்சு பாக்குறோம் பகவத்கீதை பாகவதம் எல்லாம், ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்க முடியல. என்ன சாமி நேத்துதான் சொன்னீங்க, எங்களுக்கு மறந்து போச்சு, இன்னைக்குதான் படிச்சோம், ஞாபகம் இல்ல. எல்லாம் கலியுகத்துல மந்த புத்தி ஆகி போச்சு, சீக்கிரம் சீக்கிரம் இறந்து போயிடுறோம், ஞாபக சக்தியும் கிடையாது, ஆயுசும் குறைஞ்சுக்கிட்டே போகுது.
என்னதான் பண்றது? அப்படிதான் இருக்கு இப்ப சூழ்நிலை. அதனால வேத காலத்துல எப்படி வாழ்ந்தாங்கன்னா, குரு சொன்ன மந்திரத்தை உடனே சீடர்கள் திரும்ப சொல்லுவாங்க. அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை, அந்த கிரகிப்பு தன்மைக்கு ஸ்ருதி தாரா என்று பெயர். ஸ்ருதி தாரா. ஸ்ருதி தாரா அப்படின்னா வேத மந்திரங்களை உடனே கிரகிக்கக்கூடியவர். யார் ஒருத்தர் வேத மந்திரத்தை உடனே கிரகிச்சுக்கிட்டாரோ அவருக்கு ஸ்ருதி தாரா என்று பெயர். ஸ்ருதி தாரா. அப்ப வேதம் என்றால் ஸ்ருதி. வேதத்துக்கு ஏன் ஸ்ருதி என்று பெயர்? செவி வழியாக கேட்டுப்பட்டது. வேதம் என்றால் அறிவு. வேதம் என்றால் அறிவு. வேதம் என்றால் கேட்டு பெறுவது. செவி வழியாக ஆன்மீக குருவிடமிருந்து செவி வழியாக கேட்டு பெறுவது. இதுதான் வேதம். அந்த காலத்துல அவ்வளவு புத்திசாலிகளா இருந்தாங்க. பாருங்களேன், படைப்பின் ஆரம்பத்துல பிரம்மாவுக்கு பகவான் 4 ஸ்லோகத்தை சொன்னார். பாகவதத்துல சதுஸ்லோகின்னு இருக்கு. பிரம்மாவுக்கு படைப்பின் முதல் உயிர்வாழி, பகவானிடமிருந்து தோன்றிய படைப்பின் முதல் ஜீவராசி பிரம்மா. பிரம்மாவுக்கு பகவான் 4 ஸ்லோகத்தை சொன்னார். அதை உடனே பிரம்மா புரிஞ்சுக்கிட்டு படைப்புக்கு தேவையானதெல்லாம் உண்டு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அந்த 4 ஸ்லோகத்தையும் பிரம்மா விவரிச்சு சொல்றார் நாரதருக்கு. நாரதர் அதை மேலும் விவரிச்சு வியாசருக்கு சொன்னார். வியாசர் அதை 18,000 ஸ்லோகம் ஆக்கிட்டார். அப்ப எவ்வளவு ஸ்லோகம்? முதல்ல 4 ஸ்லோகம் தான் கிடைச்சு. அது கூட எழுதியெல்லாம் வச்சு படிக்கல. நம்ம ஊர் தலைவர் மாதிரி துண்டு சீட்டுல எல்லாம் எழுதி படிக்கல. அது துண்டு சீட்டுல எழுதி படித்தா தப்பு தப்பா வேற படிப்பாங்க. அது வேற. எழுதி படிக்கிறது கூட தப்பு தப்பா படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் தலைவர்லாம் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுக்கிட்டு நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் கலியுகம். எழுதி வச்சது கூட தப்பு தப்பா படிக்கிறாங்க. ஆனா வேத மந்திரம் என்பது செவி வழியாக கேட்டு பெறுவது. அப்ப எவ்வளவு புத்திசாலிகள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு என்னமோ நினைக்கிறாங்க, ஆதி மனுஷன் காட்டு மிராண்டியா இருந்தான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு நடக்க தெரியாது, நிக்க தெரியாது, உட்கார தெரியாது, சாப்பிட தெரியாது. இதெல்லாம் அத்தனை முட்டாள்தனம். ஆதி மனுஷன் எப்படி காட்டுவாசியா இருந்தான்? பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரதம், 5000 ஆண்டுக்கு முன்னாடி மகாபாரதம் நடந்திருக்கு. அப்ப அஸ்தினாபுரம் உலகத்துக்கு தலைநகரம். அதுக்கு முந்தைய யுகத்துல அயோத்தியா உலகத்தின் தலைநகரம். ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய அவதாரம். ரகுவம்சத்தை ஆண்டிருக்காங்க. ரகுவம்சத்துல இந்த உலகத்தை ஆண்டிருக்காங்க. பூகோளத்தை ஆண்டிருக்காங்க. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரகுவம்சத்துல இந்த பூகோளத்தை ஆண்டிருக்காங்க. 5000 ஆண்டுக்கு முன்பாக குருவம்சத்துக்காரங்க இந்த பூகோளத்தை ஆண்டிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் முட்டாள்களா என்ன? மொத்தத்துல இந்த பௌதிக கல்வி நம்மளதான் முட்டாளாக்கி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பௌதிக கல்வி நம்மளத்தான் முட்டாளாக்கி இருக்கு. சரிங்களா? என்ன ஆச்சு? இந்த வேத கல்வி இல்லாம போனதுனாலதான் இன்னைக்கு மக்களுக்கு எது உண்மை, எது பொய், எது சரி, எது தப்பு பிரித்து பார்க்க தெரியல. பகுத்து ஆராய தெரியல. எது சரி, எது தவறு, எது உண்மை, எது உண்மை அல்ல, எது நாகரிகம், எது அநாகரிகம், இதை பகுத்து ஆராய்வதுதான் பகுத்தறிவு. இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய முட்டாள்கள் பகுத்தறிவு பேசுறாங்க. அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்றது மட்டும் தான் அவங்க பகுத்தறிவு. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அந்த முட்டாள்களுக்கு அதுதான் பகுத்தறிவு. ஆனா உண்மையில பகுத்தறிவுனா என்ன? உடல்னா என்ன? ஆன்மான்னா என்ன இருக்கு? ஆன்மா உண்டா இல்லையா? ஆன்மா இந்த உடல்ல இருக்கா இல்லையா? உடல் எப்படி வந்தது? ஆன்மா எங்கிருந்து வந்தது? கடவுள் யாரு? அவர் எப்படி இந்த உலகத்தை படைச்சாரு? அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இதை பிரித்து ஆராய்வதுதான் பகுத்தறிவு. இதெல்லாம் விட்டுட்டு கடவுள் இல்ல, கடவுளை கும்பிடுற காட்டு மிராண்டி, இதெல்லாம் பகுத்தறிவு இல்லை. இது முட்டாள் பட்டமே. இது இல்லைன்னு சொல்றதுக்கு எதுக்கு இவங்க? இல்லையா? அது வேற டாபிக். அப்ப என்னன்னா, வேதங்கள் வேதங்கள் செவி வழியாக பெற்று வந்தது. அது காலப்போக்கில் அது கிரகிக்கூடிய வேதத்தை வேத வாக்கியத்தை கிரகிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லாம போனதுனால வியாசர் அதை எழுத்து வடிவில் கொண்டு வந்தார். வேத மந்திரங்களை காதால் கேட்டு அறிவு பெறக்கூடிய அறிவு பற்றாக்குறை நமக்கு ஏற்பட்டதுனால வியாசர் வேதங்களை எழுத்து வடிவில் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த வேதத்தை 4 பாகமா பிரிச்சார். அப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ற விதத்துல, அதுக்கு ஒத்து வரக்கூடிய விதத்துல 18 புராணங்கள், 108 உபனிஷத்துக்கள் இதெல்லாம் எழுதினார். அப்புறம் யோசிச்சு பார்த்தாரு, இதெல்லாம் எழுதி கூட எனக்கு திருப்தியே இல்லையே. இல்லையா? இப்ப பங்கஜ மாதாஜியை நான் கோயிலுக்கு கூப்பிட்டேன். மாதாஜி நீங்க கோயிலுக்கு வாங்க. அவங்களும் சந்தோஷமா வந்தாங்க. சரி, பிரபு கூப்பிட்டு இருக்காரு, மாதாஜி நீங்க வாங்க, நான் உங்களுக்கு விருந்து கொடுக்குறேன், இங்க ஜெகநாதருடைய பிரசாதம் எல்லாம் இருக்கு, நல்லா பிரசாதம் கொடுக்குறேன், வாங்க. மாதாஜி வந்தாங்க. நான் சாதம் கொடுத்தேன், சாம்பார் ஊத்துனேன், ரசம் ஊத்துனேன், பொரியல் எல்லாம் வச்சேன். அப்புறம் மாதாஜி சாப்பிட்டு முடிச்சாங்க. ஏதோ ஒண்ணு குறையுது. என்ன குறையுது? இல்ல ஏதோ ஒண்ணு குறையுது.
பிரசாதம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. ஆனா ஒண்ணு குறைவு. என்ன குறைவு? பாயாசமே கொடுக்கல. அப்புறம் என்ன போய் என்ன கோயில் நடத்துறாங்க, ஒரு பாயாசம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா விருந்துன்னு சொல்றாங்க. என்ன ஒரு பாயாசம் இல்லாம விருந்தா? பாயாசம் போட்டாதான் விருந்து. அந்த மாதிரி வியாசர் எல்லாம் எழுதினாரு. ஆனா அவருக்கு திருப்தியே ஏற்பட மாட்டேங்குது. என்னடா அது, நான் இவ்வளவு எழுதிட்டேன், இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டேன், எனக்கு திருப்தியே இல்லையே. அப்ப அவருடைய குரு நாரதர் வர்றார். நாரதர் சொல்றாரு, வியாசா நீங்க நல்லா நல்லதுதான் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம்தான். வேதங்களை யாருக்கு புரியாதுன்னு எழுத்து வடிவுல கொடுத்தீங்க, நல்ல விஷயம்தான். அதுக்கு உதவ மாதிரி ஸ்ருதி, ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதி, ஸ்மிருதி அப்படின்னா வேதங்களின் தழுவி வந்த நூல்கள். இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா தான் இருக்கும். அப்புறம் கடைசியில ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டு. சோ ஸ்ருதி என்றால் வேதம், ஸ்மிருதி என்றால் வேதத்தை தழுவி வந்த நூல்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள். ஆனாலும் வியாசருக்கு திருப்தி இல்லை. அப்பதான் நாரதர் சொன்னாரு, நீங்க ஏற்கனவே மக்கள் பகவானை மறந்து போயிருக்காங்க, ஏற்கனவே புலன்பத்துல இருக்காங்க, என்ன பண்ணி என்ன இன்பம் அனுபவிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க மேல அதுல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி எழுதி வச்சிட்டீங்க, இந்த யாகம் பண்ணுங்க, அந்த பூஜை பண்ணுங்க. நீங்க ஏன் பரமபுருஷரை பத்தி வர்ணிக்க கூடாது? பரமபுருஷோத்தமனான பகவான் கிருஷ்ணருடைய தெய்வீகமான லீலைகள், அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள், இதை வர்ணித்தால் அல்லாது உங்களுக்கு திருப்தி வராது. என்னதான் பங்கஜ மாதிரி கூட்டு பொருள்லாம் கொடுத்தாலும், பாயசம் கொடுத்தாலும் திருப்தியாகும். என்னதான் விருந்துன்னு சொன்னாலும், எங்க கல்யாண வீடு நடத்தினாங்க, சாப்பாடு போடுவாங்க பார்த்தா பாயசம் கூட ஊத்தலைங்க அவங்க, இல்லையா? அப்ப பாயசம் வந்தாதான் அது புல் மீல், அப்பதான் அந்த விருந்து. அதே போல பாகவதம் எழுதினதுக்கு அப்புறம் தான் வியாசதேவர் முழு திருப்தி அடைஞ்சார். அவர் முதிர்ந்த அறிவு. வியாச மகரிஷி பகவானுடைய அவதாரம், பகவானால் சக்தியளிக்கப்பட்ட ஒரு அவதாரம், சத்யாவேஷ அவதாரம். வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரபு விஷ்ணுவே. அந்த பகவானால் சக்தியளிக்கப்பட்ட அவதாரமான வியாசர் 4 வேதங்களை தொகுத்து 18 புராணங்கள் எழுதி 108 உபனிஷத்து எழுதி அவர் திருப்தி அடையவே இல்லை. பாகவதம் என்ற இந்த அற்புதமான ஈடு இணையற்ற ஒரு உன்னதமான இலக்கியம், இதை எழுதினதுக்கு அப்புறம் தான் வியாசர் ஒரு முழு விருந்து சாப்பிட்ட திருப்தி அடைஞ்சார். அதனால பாகவதம் புராணம் அமலம் பிரேம குமர்த்தோ மகான். பாகவதம் புராணம் அமலம், மலம் என்றால் அழுக்கு, அமலம் என்றால் அப்பழுக்கற்ற புராணம். தூய பக்தி, பியோர் டிவோஷன், பகவான் மேல தூய பக்தியை தரக்கூடிய புராணம். எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையான தூய்மையான பக்தியை கொடுக்கக்கூடியது பாகவதம். அதுக்கப்புறம் தான் ஒரு திருப்தி அடைஞ்சார். அதுக்கப்புறம் வியாச மகரிஷி இந்த பாகவதம் நான் கொடுத்தாரு. அதே போலதான் பகவத்கீதை. மகாபாரதத்துடைய இறுதியில, மகாபாரத யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி பகவத்கீதை. அப்ப இந்த 2 பெரும் கிரந்தங்கள், பகவத்கீதை, பாகவதம், இது இன்றைய சனாதன தர்மத்தை பின்பற்றும் 2 கண்கள். யாரெல்லாம் சனாதன தர்மத்தை பின்பற்றாங்களோ அவங்க 2 கண்கள், ஒன்று பகவத்கீதை, பாகவதம். இந்த கண் கொண்டுதான் நம்ம பார்க்கணும். இந்த ஊனக்கண்ணால பார்த்தா ஒண்ணும் புரியாது. கடவுள் யாரு, படைப்பு என்ன, படைப்பின் ரகசியம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா ஒரு கண்ணு பகவத்கீதை, இன்னொரு கண்ணு பாகவதம். இந்த 2 கண் கொண்டு பார்த்தாதான் இதெல்லாம் புரியும். சும்மா இந்த ஊனக்கண்ணெல்லாம் வச்சு பார்த்தா ஒண்ணுமே புரியாது, வரும் புரியாத இருக்கு. சரி, அப்ப வியாச மகரிஷி என்ன பண்ணாரு? சரி, இப்போ கலியுக மக்கள், பிற்காலத்துல வரக்கூடியவங்க ரொம்ப புத்திசாலிகளா இருக்க மாட்டாங்க, அறிவில் குறைந்தவங்களா இருப்பாங்க. ஆனா தன்னை பெரிய புத்திசாலி காமிச்சுக்குவாங்க. நாங்க இந்த கிரகத்துக்கு போறோம், நாங்க அந்த கிரகத்துக்கு போக போறோம், நாங்க இதை கண்டுபிடிக்கிறோம், அதை கண்டுபிடிக்கிறோம். அட நீ யாரு அதே தெரியாது. ஊர்ல வேறு கிரகத்துக்கெல்லாம் போவாங்க, நான் அந்த சந்திர மண்டலத்துக்கு போறேன், செவ்வாய்க்கு போறேன், அங்க போறேன். அட நீ யாரு முதல்ல அதே தெரியலையே. நீ யாருன்னு கேட்டா நான் கந்தசாமி மகன், சின்னசாமி, முன்னுசாமி மகன், குப்புசாமி சொல்லுவோம். நீ யாரு தெரியாது. தெரியணும் இந்த சரீரம் எல்லாம் ஆன்மா. இந்த அறிவு இல்லாம வேற என்ன படிச்சாலும் அது அறியாமை என்று சாஸ்திரம் சொல்லும். ஆத்மாவை பற்றி தெரியாம வேற என்ன படிச்சாலும் அது அறியாம. சரி, அப்போ வியாச மகரிஷி மகாபாரதம் கொடுத்தார். இந்த மகாபாரதம் எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா, வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை கதை வடிவில் கொடுத்துட்டார். வேதத்துல ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம், இது மக்களுக்கு புரிய வேண்டும். குறிப்பா கலியுக மக்களுக்கு புரியணும். அப்போ இதி பாரதமாக்கியானம், இந்த பாரதத்தை மகாபாரதம் தொகுத்தது மூலமா வேதத்தில் சொன்ன அனைத்து தத்துவங்களையும் கதை வடிவில் கொடுத்துட்டாரு, இல்லையா? நம்ம என்னதான் இன்னைக்கு சத்சங்க பண்ணாலும் ஒரு கதை சொன்னாதான் மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைன்னு பாருங்களேன், அந்த சாமி பேசினாரு, ஏதோ தத்துவமா சொன்னாரு, எனக்கு தூக்கம் தான் வந்துச்சு, ஒண்ணும் புரியல.
ஏதோ வேதனாரு, புராணனாரு, உபனிஷத்தினாரு, எங்க என்னமோ சொல்றாரு. ஒண்ணு வாயிலே நுழையாத ஸ்லோகம் எல்லாம் அவர் சொல்லிட்டாரு. சரி, ஏதோ சத்சங்கத்துக்கு வந்துட்டோமே, நாங்களும் வந்துட்டோம். ம். அப்போ என்னதான் நாம் பேசினாலும் ஒரு கதை வரும்போது அப்பொழுதுதான் அந்த அந்த தத்துவார்த்தம் மனசுல பதியுது இல்லையா? சினிமா படமே எடுத்துக்கோங்க. கதையே இல்லாம ஒருத்த படம் எடுத்துட்டான், என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு சோசியல் மீடியால கழிவு கழிவு ஊத்துவாங்க. என்னடா படம் எடுத்து வச்சிருக்கான், காசு போச்சு, அது போச்சு. இவனை யாரு போய் பார்க்க சொன்னா? முதல்ல உன்னை யாரு போய் பார்க்க சொன்னா? படம் பார்த்துட்டு வந்து அதை இது 1008 கமெண்ட். அப்போ ஒரு திரைப்படத்துக்கே கதை இல்ல, இந்த படத்துல திரைக்கதை இல்ல, கதை இல்லைன்னு யார் அந்த சினிமாவுக்கு போவாங்க? ஒருத்தரும் போக மாட்டோம். வேலை வெட்டி இல்லாதவங்க, ஏற்கனவே வேலை வெட்டி இல்லாம தான் போவாங்க. அது ரெண்டாவது. அஹ் அப்போ கதை வந்து ரொம்ப அவசியம். அந்த கதை மூலமா கருத்துக்கள். அப்போ இந்த மகாபாரதம் இது ஒரு கற்பனை கதை அல்ல. இது பாகுபலி அல்லது பொன்னியின் செல்வன் மாதிரி இது கற்பனை கதை அல்ல, கட்டுக்கதையும் அல்ல. இது யாரோ சும்மா எழுதி எல்லாம் வைக்கல, இது நிகழ்ந்தது. அதற்கான சான்றுகளும் இன்றும் உண்டு. மகாபாரதம் நிகழ்ந்ததுக்கான சான்றுகள் உண்டு. அஹ் அஹ் ராமாயணம் நிகழ்ந்ததுக்கான சான்றுகள் உண்டு. அது அனைத்தும் இப்போ இருக்கு. சேது சமுத்திரம் இருக்கு, அந்த ராமர் பாலம் இருக்கு, அயோத்தியாக நகரம் இன்றும் அதே பேரில் அழைக்கப்படுகிறது. அயோத்தியா இருக்கு, குருக்ஷேத்திரம் இருக்கு, அஸ்தினாபுரம், குருக்ஷேத்திரம். அஸ்தினாபுரம் இப்ப நியூ டெல்லின்னு ஆயிடுச்சு. அப்ப அஸ்தினாபுரம் இப்ப குருக்ஷேத்திரம் அதே பேர்ல தான் இருக்கு. துவாரகை அதே பேர்ல தான் இருக்கு. அயோத்தியா அதே பேர்ல தான் இருக்கு. சோ இப்படி ராமேஸ்வரம் நிறைய சான்றுகள் உண்டு. சோ இப்படி இந்த மகாபாரதத்துல ரொம்ப அழகான தத்துவங்களை வச்சிருக்காங்க. எது எது கூடும், எது கூடாது. யுதிஷ்டிரன் தெய்வீக குணத்தின் சொரூபம், துரியோதனன் அசுர குணத்தின் சொரூபம். அப்ப மகாபாரதம் என்றால் தெய்வீக குணத்துக்கும் அசுர குணத்துக்கும் யுத்தம். மகாபாரதம் என்றால் தெய்வீகமான குணத்துக்கும் அசுர குணத்துக்குமான யுத்தம். ஒரு பக்கம் தெய்வீகமான குணம் இருக்கிறவங்க, இன்னொரு பக்கம் அசுர குணம் இருக்கிறவங்க. பாண்டவர்கள்லாம் தெய்வீகமான குணம் இருக்கிறவங்க, கௌரவர்கள்லாம் அசுர குணம் இருக்கிறவங்க. இந்த யுத்தமானது காலங்காலமா நடக்குது. சத்தியுகத்துல வேறு வேறு கிரகத்துல நடந்தது. தேவர்கள்லாம் ஒரு கிரகத்துல இருப்பாங்க. தேவர்கள்னா தெய்வீகமான குணம் உள்ளவங்க, அசுரங்கள்னா அசுர குணம் உள்ளவங்க. அசுரங்கள்னா ஏதோ கொம்பெல்லாம் வந்திருக்கும், பல்லெல்லாம் வெளியே வந்திருக்குன்னு நினைச்சிக்காது. அசுரங்கள்லாம் இன்னைக்கு அசுர குணம் படைச்சவங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, செய்யும் தொழிலே தெய்வங்கிறவங்க. கோயிலுக்கெல்லாம் எங்க போறீங்க? வர்க்கிஸ் வர்ஷிப்பலுங்க, செய்யற தொழிலை கும்பிடுங்க, கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க. இவங்க கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, செய்யற தொழிலே தெய்வங்கிறவங்க, புலன்பத்துல மூழ்கி இருக்கிறவங்க, அரியா, இவங்க எல்லாம் அசுரங்க. யாரெல்லாம் பக்தி பண்ணலையோ அவங்க எல்லாம் அசுரங்க. இதுதான் சாஸ்திரம் சொல்லு. ரெண்டே நபர், படைப்பின் ஆரம்பத்திலிருந்து ரெண்டே ஜாதி தான். இப்ப நிறைய ஜாதி நம்ம உருவாக்கிட்டோம். படைப்பின் ஆரம்பத்தில் ரெண்டே ஜாதி, ஒன்னு அசுர ஜாதி, இன்னும் தெய்வீக ஜாதி. தெய்வீக குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. துவாமிதா புருஷா லோகே தெய்வ ஆசுரேவச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசிரிய தத் விபரியா. துவாமிதா, துவான ரெண்டு, புருஷா நபர்கள். துவாமிதா புருஷா லோகே, படைப்பின் ஆரம்பத்திலிருந்து ரெண்டு விதமான நபர்கள். தெய்வ ஆசுரேவச்ச, தெய்வீக குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. யாருப்பா தெய்வீக குணம் உள்ளவங்க? விஷ்ணு பக்த பவே தெய்வா, யாரு விஷ்ணு முன்னாடி விழுந்து வணங்குறாங்களோ, யாரு விஷ்ணுவை நமஸ்காரம் பண்றாங்களோ, யார் அவருக்கு பக்தி செய்யறாங்களோ அவங்க தெய்வீகமானவங்க. யாருப்பா அசுரங்க? இது பண்ணாதவங்க அசுரங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதான். அசுரங்க யாருங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ இந்த துரியோதனாதிகள் ஒரு பக்கம், யுதிஷ்டிரர் ஒரு பக்கம், இவங்க எல்லாருமே குரு வம்சத்துக்காரங்க தான். ஆனா திருதராசருடைய சுயநலம், திருதராசருடைய சுயநலத்தினால தனக்கு அப்புறம் தன் மகனை அரியாசனத்துல உட்காரணும்னு தன் வம்சத்தை மட்டும் குரு வம்சம் சொல்றாரு. பாண்டுவை பிரிச்சுட்டாரு. இது பாண்டு புத்திரர்கள், இவங்க குரு வம்சத்துக்காரங்க, அவங்க பாண்டுவோடைய புத்திரர்கள். சோ எப்படி இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய தடவை கேட்டிருப்பீங்க மகாபாரத கதை. சோ இப்படி பாண்டவர்கள் எப்பவுமே தர்மத்தின் பக்கம் நிக்கிறவங்க. சிறு வயதிலேயே கணவனை இழந்த குந்தி தேவி, இளம் வயதிலேயே கணவனை இழந்த குந்தி தேவி, 5 பிள்ளைகளுடைய தாய். இவங்க பட்ட கஷ்டம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு கடுகு அளவு கூட நம்ம வாழ்க்கையில பட்டிருக்கணும். பாண்டவர்கள் பட்ட கஷ்டம் வந்து பிறவியிலிருந்தே கஷ்டம்தான். குழந்தையா பிறக்கும் போது அப்பா கிடையாது, அப்பா இறந்து போயாச்சு. அப்புறம் அம்மா, ஒரு ஒரு சிங்கிள் பேரண்ட், தந்தை இல்லாம தாய் மட்டும் வளரக்கூடிய குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஒரு சிங்கிள் பேரண்ட், தாய் மட்டும்தான் இருக்காங்க. பின்ன எதிர் தரப்புல எந்த ஆதரவும் கிடையாது. சித்தப்ப பெரியப்பாவோ அல்லது மாமன்மார்களோ
மைத்துனர்களோ யார் சைடு இருந்து சப்போர்ட் கிடையாது. மாறாக இவங்களை எப்படி அழிக்கலாம், இவங்களை எப்படி கொல்லலாம், இந்த மாதிரிதான். துரியோதனன், துச்சாசனன், சகுனி, அஹ், கர்ணன் எல்லாம் சேர்த்துட்டாங்க. திருதராஷ்டிரர், எப்படி பாண்டவர்களை அழிக்கலாம், எப்படி கொல்லலாம், இதேதான் திட்டம். திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒன்னொன்னா செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க. விஷயான் மகாகுனி புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச கிருஷ்ணத. விஷ வச்சு கொல்ல பார்த்தாங்க, வீட்டுக்கு தீய வச்சுட்டாங்க, அப்புறம் உடமையெல்லாம் அபகரிச்சு காட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. அசுரங்க கூட எல்லாம் சண்டை போட வேண்டியது, ராட்சசர் கூட எல்லாம் சண்டை போட வேண்டிய, மேன் ஈட்டர் நரமாமிசம் தின்னக்கூடிய ராட்சசர் கூட எல்லாம் சண்டை போட வேண்டி இருந்தது. தினம் தினம் செத்து செத்து பழைக்க வேண்டியது. அஹ்? விஷயான் மகாக்னி புருஷாத தர்ஷனா அசத் சபா, உண்மை இல்லாத சபை, அசத் சபை. அந்த அரசியல் சபையில உண்மையே கிடையாது. ஏன்னா ஒரு பெண் என்றும் பாராமல் திரௌபதி இழுத்து வந்து அவமானம் செய்தார். நாட்டுக்கு போகணும், இப்ப வாழ்க்கை பூரா கஷ்டம். இப்படி நடந்து கூட மகாபாரத யுத்தம் நடக்க போகுதுன்னா அது வேண்டாம், சமாதானமா போயிடலாம். நம்ம அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவோம், உடனே அவனை கொல்லணும்னு நினைக்க மாட்டோம். ஒண்ணு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பாத்துருவேன் அவங்கள, நானும் அவங்களால பாத்துடலாம் இல்லையா அப்படின்னு நம்ம கிளம்பிடுவோம் வேட்டியை மடிச்சுட்டு. ஆஹ் ஆனா பாண்டவர் யுதிஷ்டர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணா தயவு செய்து நம்ம யுத்தமே வேண்டாம், சண்டை போட வேண்டாம், ராஜ்யத்தை வேணா அவங்களே வச்சுக்கிட்டோம். எங்களுக்கு ஏதோ ஒரு கிராமம் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் இடம் கொடுத்து, நாங்க சத்திரியர் இல்லையா, ஏதோ நாங்க பொழைச்சு போய்க்கிறோம். எங்களுக்கு எதுவும் ஆசையெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒரு ஆசை இல்லை. எங்களுக்கு நீங்க எங்க பக்கம் இருக்கிறீங்க. ஏன்னா அந்த 14 வருஷம் காட்டுல இருந்தப்போ கிருஷ்ணர் அவங்க கூடயே இருக்கிறார். வியாசர் நாரதர் போன்ற மகா ரிஷிகள் இவங்களுடைய சங்கம், அதுக்கப்புறம் பகவானுடைய சங்கம், இந்த சத் சங்கத்துல இருந்து இருந்து அவங்களுக்கு பௌதிக ஆசையே, அவங்க பிறப்புல இருந்தே பக்தர்கள் தான் ஏற்கனவே. இது இல்லாம பௌதிக ஆசையே கிடையாது. ராஜ்யத்தை பறிச்சுக்கணும், அனுபவிக்கணும், ஆளணும், பெயர் புகழ் பதவி ஒன்னும் தேவையில்லை. எங்களுக்கு கிருஷ்ணன் எங்க கூட இருந்தா போதும். இந்த மாதிரி மகா ரிஷிகள் நாரதர் வியாசர் போன்ற மகா ரிஷிகள் அவங்களுடைய ஆசீர்வாதம், நல்ல பக்தர்களுடைய ஆசீர்வாதம், சத்சங்கம், அது போதும். அதுதான் செல்வம். நம்ம சேர்க்கிற உண்மையான செல்வம் என்னன்னா சாதுக்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய சங்கம், அவங்க கிட்ட இருந்து கேட்கறது. இவங்க வனவாசத்தில் இருந்த போது விதுரர் வந்து அற்புதமான சரித்திரங்களை சொல்றாரு. அதுக்கப்புறம் வியாசர், அதுக்கப்புறம் வந்து நாரதர், எல்லாத்துக்கும் மேல பகவான் கிருஷ்ணர். விதுரர் வந்து மகாத்மா. விதுர மகாத்மா குழந்தையில இருந்து இந்த குழந்தைகளை, சின்ன வயசுல இருந்து அவர் இந்த குழந்தைகளுக்கு நல்ல கதைகள்லாம் சொல்லி அவங்க ரொம்ப அன்போட, இந்த சித்தப்பா கூட அவ்வளவு அன்பா இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மகாத்மாவுடைய சங்கம். வெறும் பக்தர்கள், ஆச்சாரியர்கள், சாதுக்கள், ரிஷிகள், முனிவர்கள் சங்கம், எல்லாத்துக்கும் மேல இந்த பரம புருஷோத்தமனான பகவானுடைய சங்கம். இதுல இருந்து இருந்து அவங்களுக்கு பற்றுதலே இல்லாம போயிடுச்சு. பௌதிக விஷயங்கள்ல பகவான் மேலதான் பற்றுதல் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சது. எப்படி? வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டவன், வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டிருக்கிறவங்க ராஜ்யத்தை பகவான் மகாபாரத யுத்தம் ஏற்படுத்தி, அந்த மகாபாரத யுத்தத்துல எல்லா அசுரங்களையும் ஒரு இடத்துல வர வச்சு எல்லார் தலையும் துண்டிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜ்யத்தை வந்து பாண்டவர் கையில கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் துவாரைக்கு போயிட்டார். இந்த பாண்டவர் என்ன பண்ணாங்க, யுதிஷ்டிர மகாராஜா, சரி பகவான் துவாரிக்கு போயிட்டார், அடுத்து அவரோட திட்டம் என்ன? எல்லாமே அவர் திட்டப்படிதான் நடக்குது. அதனால இப்ப அவர் தான் என்ன அரியாசனத்துல உட்கார வச்சிருக்காரு. அவர் நீ அரியாசனத்துல உட்காருனா உட்கார போறேன், ஏந்து போனா போறேன், ஏத்துக்கோனா ஏத்துக்க போறேன், வேணாம்னா வேணாம். பகவான் என்ன செய்யற, அவர் கையில நான் ஒரு பொம்மை, இந்த பொம்மையை அவர் எப்படி வேணாலும் ஆட்டலாம். யுதிஷ்டிர மகாராஜா வந்து தன்னையே பகவான் ஒப்படைச்சிட்டாரு. பகவான் என்ன திட்டமிடுறாரோ, பகவான் விருப்பம் அதன்படியே நடக்கட்டும். இதுதான் தெய்வீகமான குணம். அவங்க தனியா ஒரு திட்டம் போடல. பாண்டவர்களுக்கு எந்த தனி திட்டம், ஒரு தூய பக்தனுக்கு எந்த ஒரு தனி திட்டம் கிடையாது, தனி வழியெல்லாம் கிடையாது. என் வழி தனி வழியெல்லாம் கிடையாது, ஒரே வழிதான் பகவானுடைய வழி. நம்ம வழியில என்ன வழி, தனி வழி இல்ல. நம்ம வழியில ஒரே வழி, பகவான் காட்டிய வழி, கிருஷ்ணர் காட்டிய வழி, ஆச்சாரியன் காமிச்ச வழி, பரம்பரை, குரு பரம்பரையில வரக்கூடிய வழி. அதுதான் பிழையற்ற சரியான பாதை. நாம ஒரு தப்பான பாதை, நாம ஒரு பாதை போட்டோம், அது கரண்டு முண்டா போய் தப்பா போய் எங்க பாதாளத்துல போய் விழுந்துரும். அதனால நம்ம தனி வழியில வச்சுக்கிட்டோம் என்ன ஆகும், எனக்கு என் ரூட்டை வேறீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ரூட் எல்லாம் வேறீங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க, எங்க போய் பாதாளத்துல தான் விழுகணும். நம்ம தனியெல்லாம் திட்டம் போடக்கூடாது. ஆச்சாரியன்மார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பகவான் என்ன சொல்றாரு, மூத்த பக்தர்கள் என்ன சொல்றாங்க, அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும். அதுதான் பரம்பரையை பின்பற்றுவது. அதனால யுதிஷ்டிர மகாராஜ் தனியா ஒரு திட்டம் எல்லாம் கிடையாது.
பகவானுடைய திட்டம் என்ன? சரி, என்ன வந்து அஸ்தினாபுரத்துல அரியாசனத்துல உட்கார வச்சிட்டாரு. உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆயாச்சு. சரி, ராஜ்யம் நல்லா போயிட்டு இருக்கு. சரி, இப்ப அடுத்தது பகவானுடைய திட்டம் என்ன? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அர்ஜுனன் நினைச்சாரு. அப்புறம் தான் தெரிய வந்தது, நம்ம முந்தைய அத்தியாயங்களை படிச்சோம். பகவான் இந்த பூமியை விட்டு மறைச்சிட்டாரு. பகவான் மறைந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே அடுத்த செகண்ட் யுதிஷ்டிர மகாராஜா ராஜ்யத்தை தூக்கி போடுறாரு. இவ்வளவு காலமும் இந்த ராஜ்யம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த துரியோதனுக்கு முன்னாடி கிடைச்ச ராஜ்யத்தை தூக்கி போட்டார். என்ன ராஜ்யம் பெருசு? பகவானே நம்ம கூட இல்ல, பகவானே நம்மளை விட்டு போயிட்டாரு. என்ன ராஜ்யம் இது? இது வந்து வேண்டாம். இந்த ராஜ்யம் வேண்டாம், அரண்மனை வாழ்க்கை வேண்டாம், இந்த பதவி வேண்டாம், பெயர் புகழ் எதுவும் வேண்டாம். எங்களுக்கு பகவான் தான் வேணும். அந்த பகவான் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. அதனால பரிஷித் மகாராஜா இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியா உட்கார வச்சுட்டு அவங்க காட்டுக்கு போயிட்டு, அதுக்கு முன்னாடி நடக்கூடியது இது. அவங்க துறவரம் செல்றதுக்கு முன்னாடி, பாண்டவர்கள் துறவரம் போறதுக்கு முன்னாடி இங்க அர்ஜுனனும் யுதிஷ்டரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா அர்ஜுனன் தான் யுதிஷ்டர் அனுப்பிச்சார், சாரி யுதிஷ்டர் தான் அர்ஜுனன் அனுப்பிச்சாரு துவாரிக்கு போய் பார்த்துட்டோம். அர்ஜுனன் ஒரு நாள் கூப்பிட்டு, யுதிஷ்டர் மகாராஜா, அர்ஜுனா நீ போய் துவாரையில போய் பகவானை பார்த்துட்டு வா. அவர் எப்படி இருக்கிறாரு, அடுத்து அவருடைய திட்டம் என்ன, நம்ம என்ன செய்யணும், எல்லாம் தெரிஞ்சுட்டு வான்னு நினைச்சாரு. போனவர் வரவே இல்லை. 7 மாசம் ஆகி போச்சு. என்னடா ஆச்சு, என்ன ஆச்சுன்னு பார்த்தா பல கெட்ட நிமித்தங்களை யுதிஷ்டர் பார்த்தாரு. இதெல்லாம் நம்ம இந்த அத்தியாயங்களை படிச்சோம். பல கெட்ட நிமித்தங்களை வந்து யுதிஷ்டர் பார்த்தாரு. அவருடைய உடலின் இடது பாகங்கள்லாம் துடிக்குது. அப்புறம் மற்ற ஜீவராசியில அவரை பார்த்து குறைக்குது. அப்புறம் இயற்கையில பல மாற்றங்கள் ஏற்படுது. இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரு, ஏதோ சம்திங் ராங், ஏதோ ஒண்ணு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது அர்ஜுனன் திரும்ப வந்தார். அர்ஜுனன் திரும்ப வந்தாரு. வந்தவரு ஒரு உயிரற்ற பிணம் இருந்து நடந்து வந்தா எப்படி இருக்கு? உயிரற்ற பிணம் வந்து ஒரு உயிரற்ற உடல் எழுந்து நடந்து வந்தா எப்படி இருக்கு? அந்த மாதிரி வர்றாரு. அர்ஜுனனே அப்படியே பார்த்ததே இல்லை அவர். யுதிஷ்டிர மகாராஜா வாழ்நாள் அர்ஜுனன் அப்படி பார்த்ததே இல்லை. இத்தனைக்கு காட்டுல இருந்திருக்கிறாங்க, ரொம்ப எளிமையா எளிமையா வாழ்ந்திருக்காங்க, ஒண்ணுமே இல்லாம கிழங்கு பழங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்து, அப்ப கூட அர்ஜுனன் இப்படி பயங்கர தேஜஸ்வியா இருப்பார். அர்ஜுனன் அப்படி சூரியனை போல பிரகாசிப்பார். தாமரை போல கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், காண்டிபதாரி. அர்ஜுனன் பார்த்தா அப்படி சிங்கம் மாதிரி இருப்பார். அந்த அர்ஜுனன் தன்னுடைய பொலிவை இழந்து, தேஜஸை இழந்து, முகமெல்லாம் பாடி, கண்கள் எல்லாம் சிவந்து, தலை குனிந்து, அப்படியே ஒரு நடைப்பின மாதிரி வந்திருக்க. என்ன ஆச்சு அர்ஜுனனுக்கு? அப்புறம் பல கேள்வி கேட்டார். அதெல்லாம் நம்ம முந்தைய அத்தியாயங்களை படிச்சோம். இன்னும் நிறைய கேள்வி கேட்பாரு. நீ உன்னை யாராவது தோல் பிச்சுட்டாங்களா, இல்ல யாராவது பெண்கள் வந்து நீ ஏத்துக்க மறுத்துட்டியா, இல்ல யாரோ உன்னை அவமானப்படுத்தி பேசிட்டாங்களா, இதெல்லாம் நடந்துதான் கேட்கிறாரு. ஒன் ஆஃப்டர் அனதர், ஒன் ஆஃப்டர் அடுத்து கேட்கிறாரு. இதெல்லாம் கேட்கிறாரு. அப்புறம் கடைசியா கேட்கிறாரு, பரமபுருஷர் பகவான் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரா, அதனால் உன் உயிரினும் மேலான, உன் உயிருக்கும் உயிரான, உன் உயிரினும் மேலான அந்த பகவானை நீ இழந்து விட்டாயா, அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரா, அதனால் நீ அழுகின்றாயா, அதனால் உனக்கு கவலை ஏற்பட்டு விட்டதா, அதனால் நீ பொலிவை இழந்து விட்டாயா? அதுவாகத்தான் இருக்கும், வேற ஏதோ ஒரு காரணம் இருக்காது, கட்டாயம் அதுவாகத்தான் இருக்கும் என்று யுதிஷ்டர் முடிவு செய்யறார். அதுதான் அர்ஜுன் கன்ஃபார்ம் பண்ற. அர்ஜுனால பேச முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது, கண்கள்லாம் அப்படி கண்ணீரா வருது. அப்படியே கண்ணீரெல்லாம் தொடச்சுக்கிட்டு தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு அர்ஜுனன் பேசுறாரு. இந்த ஸ்லோகத்துல ஒண்ணுன்னா சொல்லுவார். ஏன்னா அந்த பகவான், எந்த பகவான், ஓரொரு நாளும், ஓரொரு நிமிஷமும், ஓரொரு நொடியும் எப்பெல்லாம் நமக்கு ஆபத்து வருதோ அப்போ அந்த ஆபத் பாண்டவன், அநாத ரட்சகன், அந்த ஜனார்தனன், வாசுதேவன், என் உயிரினும் மேலான, என் உயிருக்கும் உயிரான என் ஆத்ம நண்பன் என்னை விட்டு பிரிந்து விட்டாரே, அவரை பிரிந்து எப்படி என்னால் வாழ முடியும்? உனக்கு ஞாபகம் இருக்கா யுதிஷ்டிரானா? உனக்கு ஞாபகம் இருக்கா துருபத ராஜாவுடைய அரண்மனையில சுயம்பரம் நடந்தது? அப்ப பல மன்னர்கள் வந்திருந்தாங்க திரௌபதியை கரம் பிடிக்கணும்னு. பௌதிக ஆசை. ஏன்னா திரௌபதி அப்படி ஒரு பேர் அழகி, தங்க பதுமை, அப்படியே உருக்கி தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்துனா என்ன ஒரு கலரோ அந்த மாதிரி திரௌபதி. தாமரை போல காது வரை நீண்ட கண்கள், அழகான நீண்ட கூந்தல், மெல்லிடை. அப்படி திரௌபதியை பார்த்தா தேவர்களே வந்து மனம் முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பேர்பட்ட பேர் அழகி. அந்த திரௌபதியை மணக்க எவ்வளவு மன்னர்கள் கூடியிருந்தாங்க. அந்த சபையில இந்த பகவான் கிருஷ்ணர் அல்லவா என் கூட இருந்தாரு. அவர் கொடுத்த பலத்தினாலதான், அவருடைய ஆசீர்வாதத்தினாலதான் அங்க இருக்கிற மன்னர்கள் எல்லாம் ஜெயித்து அந்த சவாலை எதிர்கொண்டு அந்த மீனை தொலைத்து நான் திரௌபதியை கரம் பிடித்தேன் அல்லவா.
அந்த பகவான் என்ன விட்டு போயிட்டாரே. பெரிய சேலஞ்ச். சுயம்பரம். சுயம்பரம்னா உயர்ந்த குல பெண்கள், அவங்களுடைய நாலேஜ், இந்த உயர்ந்த குல பெண்கள் தாங்களுக்கு தேவையான கணவரை தானே தேர்ந்தெடுக்கலாம். அது இன்றைக்கு நேற்று அல்ல, வேத காலத்துல இருந்து இருக்கு. இன்னைக்கு வந்து நினைக்கிறாங்க பெண்கள்லாம் சுதந்திரம், எங்க கணவரை நாங்க தான் தேர்ந்தெடுப்போம். இது இன்னைக்கு நேற்று இல்ல, ஒரு காலத்துல இருந்திருக்கு. ஆனால் தகுதியின் அடிப்படையில் இருக்கு. தகுதியின் அடிப்படையில், குணத்தின் அடிப்படையில். ஒரு சத்திரிய பெண்ணானவள் தன் கணவன் எப்படி வர வேண்டும், அவன் வீர தீர பராக்கிரம சூரன் புஜகாத பராக்கிரம, அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆண் மகன், அந்த மாதிரி ஒரு வீரன் எனக்கு கணவராக வர வேண்டும். அதனால நிறைய சவால் இருக்கு. அந்த சவாலை எதிர்கொண்டு அந்த பெண்ணை மனம் முடிக்கலாம். அப்ப திரௌபதியுடைய சேம்பரவுல என்ன சவால்னா, கீழே ஒரு மீன் சுத்திக்கிட்டு இருக்கு, அவருடைய பிம்பம் மேல தெரியும். இந்த மீன் கீழே இருக்கிறத, தரையில இருக்கிறத பார்த்துட்டு மேல உள்ள மீன் மேல அம்பு எய்யுது. இது ஒரு பெரிய சேலஞ்ச். இது எல்லோராலும் செய்ய முடியாது. இது அர்ஜுனால மட்டும்தான் முடியும். அப்புறம் கர்ணனால முடியும். அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணன் நினைச்சு அவரால் முடியாத ஒண்ணும் கிடையாது. சோ ஏன் வந்து அர்ஜுனனை செலக்ட் பண்ண திரௌபதி? ஏன்னா திரௌபதி பிறந்ததே, திரௌபதி தோன்றியதே அர்ஜுனனுக்காக தான். துருபத மகாராஜா, துருபத மகாராஜாவுக்கு கொஞ்சம் கர்வம், நான் ஒரு பெரிய ராஜா. அவர் ஒரு முறை துரோணரை வந்து அவமானம் செய்து விடுவார். ஏன்னா இந்த துருபதனும் துரோணரும் ரெண்டு பேரும் ஒரே குருகுலத்துல படிச்சாங்க, ஒரே ஆசிரமத்துல. சின்ன வயசுல சிறுவர்களா இருந்த போது துருபதனும் துரோணரும் ஒரே குருகுலத்துல படிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, வளர்ந்ததுக்கு அப்புறம் துருபத ராஜா வந்து அவர் சத்திரியர், துரோணர் வந்து பிராமணர். துருபத ராஜா என்ன பண்ணாரு, அவர் நாட்டுக்கு திரும்ப போய் ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டார். தந்தையோட ராஜ்யத்தை எடுத்துட்டு அவரு அந்த ராஜ்யத்தை ஆள்றார். துரோணாச்சாரியர் ஏழை பிராமணர். ஏன்னா பிராமணர்னாலே ரொம்ப எளிமையா வாழ்றவங்க. அந்த காலம் போயிடுச்சு. ரொம்ப எளிமை. பிரம்மஜானா திதி தன்னை உணர்ந்தவனே பிராமணன். நான் இந்த உடல் எல்லாம் ஆன்மா, என்னுடைய ஒரே கடன், ஒரே சேவை, என் கடன் இறைவன் கிருஷ்ணருக்கு பணி செய்து கிடப்பது. இதுதான் பிராமணன். பகவான் சேவைக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை. ரொம்ப எளிமை. கோயில்ல என்ன பிரசாதம் கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு, கோயிலுக்கு பக்கத்துலயே அக்ரஹாரத்துல சின்னதா ஒரு வீடு. இங்க காலையில போய் கைங்கரியத்துல ஆரம்பிச்சா, யாகம் செஞ்சு, பூஜை செஞ்சு, சமையல் செஞ்சு, நிவேதனை பண்ணி 24 மணி நேரம் பகவானுடைய சேவை. அவர்தான் பிராமணர். துரோணர் வந்து ரொம்ப ஏழ்மை. அவர் மகன் அஸ்வத்தாமனுக்கு பால் வாங்க கூட அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை, பாலே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அஸ்வத்தாமனுடைய நண்பர்கள்லாம் விளையாடும் போது அவருக்கு அரிசி மாவுல தண்ணியை கலந்து பால்னு குடிச்சிட்டாங்க. இவரு குடிச்சிட்டு வந்து அப்பா கிட்ட, அப்பா இன்னைக்கு நான் பால் குடிச்சேன்னு. துரோணருக்கு நல்லா தெரியும் இந்த பசங்க அவரை ஏமாத்திட்டாங்க, அரிசி மாவுல தண்ணியை கலந்து பால்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் துரோணர் போய் கேட்கிறாரு, யார்கிட்ட? துருபதர் என் நண்பன் தானே, சின்ன வயசுல ஒன்னா தானே எல்லா ஸ்கூல்ல படிச்சோம், குருகுலத்துல படிச்சோம், என் நண்பன்ட்ட போய் உதவி கேட்கலாம். ஒண்ணு வேண்டாம், 2 பசுமாடு கிடைச்சா கூட போதும். 2 பசுமாடு இருந்ததுன்னா நான் பால் கொடுத்து என் பையனை நான் நல்லா வளர்த்துக்குவேன். ஏன்னா துரோணாச்சாரி தன் மகன் மேல் அவ்வளவு அன்பு. சரி, துருபத நாட்டுக்கு போனாரு, துருபதியை சந்திச்சாரு. துருபதா ஞாபகம் இருக்கா, நான் உன் நெருங்கிய நண்பன், நம்ம எல்லாம் ஒன்னா குருகுலத்துல படிச்சுமே, ஞாபகம் இருக்கா? சரி, என்ன இப்ப அதுக்கு? எனக்கு வந்து நான் உன் உதவி கேட்டு வந்திருக்கிறேன். ஓ அப்படியா, என்ன வேணும்? 2 பசுமாடு வேணும். அதுக்கு நண்பன் எல்லாம் சொல்லிட்டு வராத, ஏதோ யாசம் பிச்சை கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. பிச்சை எடுக்க வந்திருக்க அப்படிதானே, அதுக்கே நீ என் நண்பன் சொல்ற, உன் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு ரொம்ப வார்த்தைகளால துரோணரை வந்து அவரு அவமதிச்சுட்டார். எப்படி ஒரு ஏழை பிராமணன் எனக்கு எனக்கு நிகரா சமமா ஒரு நண்பனா இருக்க முடியும்? நான் யாரு? நான் துருபத நாட்டின் சக்கரவர்த்தி, மன்னன். அன்னைக்கு துரோணாச்சாரியர் முடிவு பண்ணாரு, துருபதனுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டும். பொய் கருவம், பொய் அகங்காரம், இவனுக்கு பாடம் புகட்டும்னு அன்னைக்கு முடிவு பண்ண. பெரிய ஸ்டோரி அப்படி போகும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவரு அஸ்தினாபுரம் வந்தார். ஏன்னா துரோணாச்சாரியர் வந்து கிருப்பாச்சாரியின் சகோதரி கிருப்பியை கல்யாணம் பண்ணிட்டார். கிருப்பி கிருப்பி வந்து துரோணருடைய மனைவி. அப்போ ஒரு நாள் அஸ்தினாபுரம் வந்தப்ப இந்த குழந்தைகள்லாம் பந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பந்து போய் கிணத்துக்குள்ள விழுந்துரும். எப்படி அடிக்கிறது, குழந்தைகள் எல்லாம் கிணத்து எட்டி எட்டி பாக்குறாங்க. துரோணர் அந்த பக்கம் வந்தவரு, அடடா என்னடா குழந்தைங்க கிணத்து போய் எட்டி பாக்குறாங்க, என்னப்பா ஏன் கிணத்துக்கு போய் எட்டி பாக்குறீங்க, விழுதுற போறீங்க வாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா பந்து உள்ள, இது பந்து எப்படி எடுக்கிறது தெரியல, எங்களுக்கு ஒரே பயமா இருக்கு, இவ்வளவுதானே நான் எடுத்து கொடுக்குறேன். துரோணர் வந்து பரசுராமருடைய சீடன். பரசுராமர் பல தெய்வீக அஸ்திரங்களை துரோணருக்கு பரிசா கொடுத்தார். அந்த அஸ்திரங்களை வச்சிருந்தார். அதை எடுத்து ஒரு அம்புதான் எடுத்தார்.
ஒரு அம்பை எடுத்து அதை வில்ல பொருத்தி அந்த அம்பு விட்டா அது சங்கிலி மாதிரி பல அம்புகளாக போய் அது கிணத்துக்குள்ள போய் அந்த பந்து எடுத்துட்டு மேல வந்து திரும்பி அந்த அம்பு போய் அவருடைய அம்புரால உட்காந்துருச்சு. குழந்தைகள்லாம் வியந்து போனாங்க, என்னடா அது, இப்பேற்பட்ட ஒரு மகா வீரனை நாங்க பார்த்ததே இல்லையே, இப்படி எல்லாம் வந்து வித்தை காண்கிறாரே. ஓடி போய் பீஷ்மர்ட்ட சொன்னாங்க, பீஷ்மா பீஷ்மோ பிதாமகா பிதாமகா, ஓ பிதாமகரே, அதிசயம் அதிசயம், அற்புதம் அற்புதம், என்ன அதிசயம் அற்புதம், நீங்க நாங்க ஒருத்தரை பார்த்தோம், அவர் ஒரே அம்புல கிணத்துக்குள்ள போய் பந்து எடுத்து கொடுத்தாரு, எப்படி நடந்தது இது? அப்ப பீஷ்மர் புரிந்து கொண்டாரு, துரோணராதா இருக்கு. சரி வாங்கன்னு அவருக்கு கூட்டிட்டு போய் துரோணர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. துரோணர் வந்து பீஷ்மர் வந்து நீங்க இங்கேயே இருங்க, எங்க கூட இருந்து இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வித்தை கத்து கொடுங்க, நாங்க உங்களை பராமரிக்கிறோம் சொல்லி அப்படிதான் துரோணாச்சாரி அஸ்தினாபுரத்துல தங்கினார். அதுக்கப்புறம் வித்தையெல்லாம் கத்துட்டதுக்கு அப்புறம் குரு தட்சணை. அர்ஜுனன் அர்ஜுனன் சிறந்த மாவீரன், துரோணருக்கு மிக பிரியமான சீடன். அர்ஜுனன் கேட்கிறார், குருதேவா உங்களுக்கு என்ன தட்சணை வேணும்? நீங்க எல்லாரும் போய் துருபத நாட்டு மேல படையெடுத்து அந்த துருபதனை கைது பண்ணணும். குரு வம்சத்தினர் பெரும் படையோட சென்று துருபத நாட்டை தாக்கி அர்ஜுனன் மாவீரன் அப்படியே வந்து சக்கரம் போல சுழன்று மகாரதன், அர்ஜுனுடைய வில்லிலிருந்து இருந்து வரக்கூடிய அம்பு தாங்க முடியாம வீரர்கள் தெரிச்சு ஓடுறான். பெரும் யுத்தம் நடந்தது. அதுக்கப்புறம் அர்ஜுனன் துருபதரை கைது பண்ணிட்டார். கைது பண்ணி துரோணர் முன்னாடி நிறுத்தினார். பாரு, இதுதான் உன் ராஜ்யம், இவ்வளவுதான் உனக்கு, இதுக்கு எதுக்கு உனக்கு வீண் கருவம், நான் ராஜா, இது துருபத நாடு அப்படின்னு துரோணர் 4 கேள்வி கேட்க துருபதனுக்கு பெரும் தலைகுணமாயிடுச்சு. போரில் போரில் தோல்வி சத்திரனுக்கு பெரும் அவமானம், அவர் உயிர் விடுவதோடு பெரும் அவமானம். பாண்டவர்கள் வந்து சாரி கௌரவர்கள், எல்லா கௌரவர்கள் தான் எல்லாரும், அர்ஜுனா பீமா துரியோதனா இளம் வாலி சின்ன பசங்க போய் சண்டை போட்டு துருபதனை கைது பண்ணிட்டேன். அன்னைக்கு துருபதன் சவால் எடுத்தார், நான் வந்து துரோணரை பழி வாங்கணும், துரோணரை அவமானப்படுத்திட்டாரு, நான் அவரை பழி வாங்கணும், நான் ஒரு யாகம் செய்வேன், அந்த யாகத்துல எனக்கு 2 குழந்தைகள் வேணும், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. ஆண் குழந்தை துரோணாச்சாரியர் கொல்றதற்கு, பெண் குழந்தை இந்த அர்ஜுனன் மாவீரன், அந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் இல்ல, அட்லீஸ்ட் அவனை என் மருமனாக அப்படின்னா அவனை மனம் முடிக்கிறதுக்கு எனக்கு அழகான பெண் வேணும். அப்ப துருபத ராஜா யாகம் செய்ய அந்த யாக குண்டத்திலும் தோன்றிய அதிர்ஷ்ட தேவதை தான் திரௌபதி. திரௌபதி நம்மள மாதிரி கருவுல இருந்தெல்லாம் வரல, நம்மள மாதிரி தலை குப்புற வந்து உடம்பு பூரா ரத்தம் சதையெல்லாம் வந்து விழுகல. திரௌபதி ஒரு பிண்டம் மாதிரி வந்து விழுந்து, டாக்டர் தூக்கி 2 அடி அடிப்பாரு, அப்புறம் தான் தப்புன்னு உயிர் வரும். அந்த மாதிரி தலை குப்புற வந்து விழுகல. திரௌபதி வந்து அதிர்ஷ்ட தேவதை, யாகசாலையிலிருந்து வந்தவங்க. திருஷ்டதும்னா திருஷ்டதும்னா வந்து துரோணரை கொல்றதுக்காக பையன், திரௌபதி வந்து அர்ஜுனனுக்கு பண்ண முடிக்கிறதுக்காக. அதனாலதான் தெரியும் இந்த வித்தையை வந்து அர்ஜுனன் தவிர யாராலும் பண்ண முடியாது, இந்த மீன் கண்ணை தொலைக்கும் வித்தையை வந்து அர்ஜுனனால தான் முடியும்னு இந்த சுயம்பரத்தை அறிவிக்கிறேன். அந்த சுயம்பரம் சடங்குல வந்து அங்க நடக்கிற அந்த சுயம்பரம், திரௌபதி தன் கணவனை தேர்ந்தெடுக்கலாம், இந்த யார் இந்த மாவீரர் வந்து இந்த நிகழ்ச்சியை செய்யறா, இந்த நிகழ்வை நடத்துகிறாரோ அவருக்கே என் மகளை நான் மடைமுடிப்பேன். அர்ஜுனன் வருவார் நல்லா தெரியும். அர்ஜுன் வந்தாரு, அங்க இருக்கிற மன்னர்கள்லாம் பொறாமை கொண்டு யுத்தம் செய்ய தயாராகும் போது அவங்களெல்லாம் விரட்டி அடித்து விட்டு பகவானுடைய கருணையால, இப்ப பாருங்க அர்ஜுனுடைய தெய்வீகமான குணம் என்ன, என்னால, நான் தான் பண்ணேன், நான் தான் இதெல்லாம் நாம தண்டரா போட்டு, நான் இல்லைன்னா நடக்காது, என்னால எதுவுமே நான் இல்லைன்னா எப்படி நடக்கும் பாத்திரலாம். அர்ஜுனன் ஏன் வந்து தூய பக்தர்னா, அவர் தன் வாழ்க்கையில் தனக்கு நடந்த அனைத்தும் பகவானுடைய கருணையால் நடந்தது, என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய பலத்தால் அல்ல, அவர் அளித்த பலத்தினால், பகவான் கொடுத்த பலத்தினால, பகவானுடைய கருணையால, அவர் என் பக்கம் இருந்ததுனால. இதுதான் பக்தருக்கான அழகு. எப்பவுமே பக்தர் வந்து தான் புகழ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், எல்லா புகழும் பகவானுக்கு தான், அவர் தான் நடத்துறாரு, அவன் வெறும் கருவிதான் அப்படின்னு இந்த ஒரு அழகான நிகழ்ச்சி அர்ஜுனன் நினைவு கொள்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, யசன்னிதாபகமுகாண்டிவம் அக்னிதாம் இந்திரச்சசாமரகணம் தரசா விதித்ய லப்தா சபாமய கிருதாத்புத சில்பமாயா திக்யோ அகரன் பதோ பலிம் அதிவரேதே. அவர் என் அருகில் இருந்ததால் சக்தி வாய்ந்த சொர்க்கராஜனான இந்திரனையும் அவரது தேவகணங்களையும் மிகவும் சாமர்த்தியமாக வென்று அவருடைய காண்டிவ வனத்தை அழிக்க அக்னி தேவனுக்கு என்னால் உதவ முடிந்தது. மேலும் அவரது கருணையால் தான் மயா என்ற அரக்கனும் எரியும் காண்டிவ வனத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார். ராஜசூய யாகத்தின் போது அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்ட எந்த இடத்திலெல்லாம் ராஜகுமாரர் கூடி உங்களுக்கு கற்பம் கட்டினார்களோ
அந்த ராஜ்யசபையும் மயனை கொண்டுதான் என்னால் கட்ட முடிந்தது. சரி, இது அடுத்த அழகான ஒரு லீலை. இங்க அர்ஜுன் என்ன சொல்றாரு? தேவர்களுக்கே சவால் விடுற அளவுக்கு யுத்தம் பண்ணிருக்கேன். ஏன்னா தேவர்களுக்காக யாகம் செய்து செய்து யாகத்தில் நெய்யை விட்டு விட்டு அக்னி தேவன் அஜீர்ணமாகி விட்டார். யாகத்துல நிறைய நெய்யை ஊற்றி ஊற்றி அக்னி தேவனுக்கு ஜீர்ணிக்க முடியல. அப்போ தேவர்களே கண்டு வியக்கும் வகையில அந்த காண்டிவ வனத்தை அர்ஜுனன் பரிசா கொடுக்கிறார் அக்னி தேவன். அந்த ஒட்டுமொத்த வனத்தை எரிக்கிறார், தன்னுடைய அஸ்திரங்களால் எரித்து அந்த காட்டையே அக்னி தேவனுக்கு பரிசா கொடுக்கிறார். அப்போ அக்னி தேவன் அர்ஜுனுடைய அந்த வீர தீர பராக்கிரம செயலை கண்டு காண்டிவம் என்ற வில்லையும் 3 திசையும் வெல்லக்கூடிய அழகான ரதத்தையும் பரிசா கொடுக்கிறார். அப்போ அந்த வனத்துல மயாங்கிற ஒரு அசுரன் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தார். தேவர்களுக்கு பயந்து மயா என்ற அரசன் குடிகொண்டிருந்தார். அப்போ இந்த வனத்துல இந்த மயன் என்ற அரக்கன் குடிகொண்டிருந்ததுனால இவனும் இந்த வனத்துல எரிஞ்சு சாம்பலாயிருக்கும். அப்போ உடனே அவன் அர்ஜுனனை சரணடைகிற பாருங்க. அசுரன் ஏன் அர்ஜுனனை சரணடையணும்? அங்க பகவான் இருக்காரு இல்லையா? அர்ஜுனன் கூடயே பகவான் இருக்கிறார். அப்ப அந்த அசுரன் பகவானில சரணடைஞ்சிருக்கணும். ஏன் பகவானை சரணடையாம மயன் அர்ஜுனனை சரணடைஞ்சாரு? பதில் தெரிஞ்சவங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். இந்த மயன் என்ற அரக்கன் அங்க பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் அங்க இருக்கிறார். அவரை விட்டுட்டு ஏன் அவன் அர்ஜுனனை சரணடைந்தார்? காரணம் என்ன? சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். யார் கரெக்டா போடுறீங்க? சரியா போடுறவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? வெறும் புத்திமான்கிற பட்டம். ஒண்ணுமே வரலையே மெசேஜ். யோசிக்கிறாங்க. தூங்கிட்டீங்களா யாராவது? சரி, அப்ப என்ன திஸ் ஆல்சோ கிருஷ்ணா விசன். ஹரே கிருஷ்ணா. அப்படி சொல்ல முடியாது. கிருஷ்ணாவுடைய விசன்னு சொல்ல முடியாது. அர்ஜுனன் கையில் இருந்த காண்டிபத்தை பார்த்து பயந்து. நோ நோ நோ, அதனால இல்ல. திவான் இந்திரதேவா நோ. பார்க்கல யார் கரெக்டா போடுறாங்க. எங்க கோயில் இந்த மாதிரி கேட்டா என்ன சொல்லுவாங்க? பெட்டர் நீங்களே தான் யோசிச்சு வச்சிருப்பீங்க, அதே சொல்லிருக்கீங்க. அப்படி இல்ல, அதுக்கான காரணம் எஸ் டிவோட்டி. ஏன் டிவோட்டி? அர்ஜுனாவா சொன்ன அந்த பியூர் டிவோட்டி சப்தல ஏன் அர்ஜுனனை போய் சரணடைஞ்சாரு? பிகாஸ் இஸ் இந்த தூய பக்தர். சரி, அதெல்லாம் கரெக்ட் தான். ஏன்? பகவான் லவ்ஸ் டிவோட்டி. பகவான் கிரேட்டர் தன் பகவதா இஸ் கிரேட்டர். எஸ். சோ மெயின் ரீசன் என்னன்னா, பகவான் சரணடைஞ்சா ஒருவேளை நான் அசுரன்னு பகவான் என்ன தண்டிக்கவும் செய்யலாம். ஆனா அர்ஜுனன்ட்ட நான் சரணடைஞ்சிட்டா பகவான் என்ன தண்டிக்க மாட்டாரு. ஏன்னா அர்ஜுனனுக்கு பகவான் பிரியமானவர். அதனால நான் அர்ஜுனனை அடைக்கலம் கொண்டால் பகவான் என்ன மன்னிச்சிருவாரு. பகவான் என்ன தண்டிக்க மாட்டாரு. தன் பக்தன்ட்ட யாரேனும் ஒருவர் பகவானது பக்தரை அடைக்கலம் கொண்டு விட்டாரே, ஆனால் அவர் பகவான் அடைக்கலம் கொண்ட மாதிரிதான். இப்ப உதாரணத்துக்கு நாம ஆன்மீக குருவை சரணடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாம ஆன்மீக குருவை சரணடைந்து விட்டால் பகவானை சரணடைந்து அர்த்தம். ஏன்னா ஆன்மீக குருவுடைய தாமரை திருவடிகளை சரணடைவதும் பகவானுடைய தாமரை திருவடிகளை சரணடைவது வேறு வேறே இல்லை. அதனால குருவின் திருவடி யாருக்கு கிடைச்சதோ அது இறைவன் திருவடி பற்றி கொண்ட மாதிரிதான். அதனால அர்ஜுனனே சரணடைவதும் கிருஷ்ணரை சரணடைவதும் வேற வேறே இல்லை. அர்ஜுனனை சரணடைவதும் கிருஷ்ணரை சரணடைவது வேற வேற இல்லை. ஒருவேளை அந்த பையன் பயந்துகிட்டாரு, நான் பகவான்கிட்ட சரணடைய போய் அவர் நான் அசுரன் என்ன தண்டிக்கவும் செய்யலாம், இல்ல சரணாகதி கொடுக்காம விட்டுறலாம். ஆனா அர்ஜுனனுக்கு நான் சரணடைஞ்சிட்டேன்னா பகவான் கட்டாயம் என்ன காப்பாத்துவாரு. ஏன்னா அர்ஜுனன் வாக்கு கொடுத்துட்டாரு. தன் பக்தன் வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை பகவான் பொய்யாக்க விட மாட்டாரு. கவுந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணசதி. என் பக்தன் வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அதை பொய்யாக்க விட மாட்டார். அப்ப அர்ஜுனனை நான் சரணடைந்து விட்டால் பகவான் அந்த அர்ஜுனனுடைய சரணாகதி கொடுத்தத பகவான் பொய்யாக்க விட மாட்டாரு. பகவானை காத்து அருள் பண்ணுவார். சோ மயன் இந்த மாதிரி அடைக்கலம் கொடுத்தாரு. அர்ஜுனன் மயனை காப்பாத்தினாரு. தன் மயன் கேட்டாரு பகவான்கிட்ட, பகவானே அர்ஜுனன் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு உங்களுடைய கருணையால. அதான் இங்க அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணருடைய கருணையால. அது கூட அர்ஜுனன் நான் தான் கொடுத்தேன்னு நினைக்கல, பகவான் அனுக்கிறதுல அவர் என்ன சரணடைச்சார், அவ்வளவுதான். சரி, இப்ப அர்ஜுனன் அதான் பரிசு கொடுக்கணுமே. அர்ஜுனன் சொன்னார், அதெல்லாம் நான் ஒன்னும் எதிர்பார்க்கலீங்க. நான் எதிர்பார்த்தலாம் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கல. நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னு அடைக்கலம் கொடுத்தேன். இல்ல அர்ஜுனா உனக்கு ஏதாவது பண்ணணும். இல்ல எனக்கு ஒண்ணு வேண்டாம். இல்ல சொல்லு, எனக்கு ஒண்ணு வேண்டாம்.
அப்ப பகவான்கிட்ட போனாரு. பகவான் நான் அர்ஜுனனுக்கு எதாவது செய்யணும். ஓ, நீ அர்ஜுனுக்கு எதாவது செய்யணுமா? இந்த கௌரவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒண்ணுத்துக்கு ஆகாத ஒரு பாலைவனத்தை அவங்க கொடுத்திருக்காங்க. அதை நீ இந்திரனே கண்டு வேக்கக்கூடிய ஒரு ஒரு மாளிகையா மாத்தி, ஒண்ணுத்துக்கு ஆகாத பாலைவனத்தை இந்திரனே கண்டு வேக்கும் அளவுக்கு ஒரு அழகான மாளிகை கட்டி கொடுன்னு. அந்த மயன் அசுரர்களின் ஆர்கிடெக்ட் அவர். எப்படி தேவர்களுடைய ஆர்கிடெக்ட் விஸ்வகர்மாவோ, அது போல அசுருடைய ஆர்கிடெக்ட் மயன். அவர் ஒரு அழகான மாளிகை கட்டினார். எது தரை, எது தண்ணீர், எது நிழல், எது எது நிஜம், எது கண்ணாடி, எது நிஜம், ஒண்ணும் தெரியாது. அப்படி மாயா சக்தி கொண்டு ஒரு அரண்மனை கட்டி வச்சிட்டாரு. துரியோதன் வேடிக்கை பார்க்க தரை நடிச்சு தண்ணிக்குள்ள போய் விழுத்துட்டாரு. தரை நடிச்சு தண்ணிக்குள்ள விழுத்து திரௌபதி சிரிச்சிட்டாங்க. அப்ப ஏற்பட்ட அவமானம் தான் திரௌபதியை பழி வாங்கணும். சரி, அந்த மாதிரி இதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. இதெல்லாம் பகவான் என் கூட இருந்ததுனாலதான் இதெல்லாம் நடந்தது. இல்லாட்டி எங்க இருந்து நான் இதெல்லாம் பண்ண. யத்தேஜசா திருபசிரோங்கிரி அகன்மகார்த்தம் ஆர்யோ அனுஜஸ்தவ கஜாயுஜ ஸ்வத்வ வீரியः தேனா ஹிருதா பிரமத நாத மகாய பூபா யன்மோசிதா தத்தனயன் அனயன் பலிம் அத்வரேதே. 10,000 யானைகளின் பலம் கொண்டவரான மரியாதைக்குரிய உங்களுடைய இளைய சகோதரர் பகவானின் கருணையால் அல்லவா பல அரசர்களால் வணங்கப்பட்ட ஜராசந்தனை கொன்றார். இந்த அரசர்கள் ஜராசந்தனின் மகா பைரவ யாகத்தில் பலியிடுவதற்காக நரபலி கொடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருந்த இவர்கள் இவ்வாறு விடுவிக்கப்பட்டார்கள். பிறகு மாட்சிமை தாங்கிய தாங்களுக்கு அவர்கள் கப்பம் கட்டினார்கள். பாத்தீங்களா? அடுத்தது இதெல்லாம் எப்படி நடந்தது? பகவான் நம்ம கூட இருந்ததுனால தானே. ஜராசந்தனுக்கு 10,000 யானை பலம். ஜராசந்தன் யாரு? கம்சனுடைய மாமனார். கம்சனுடைய மாமனார் மகத நாட்டு வேந்தன். மகத நாட்டு வேந்தனான ஜராசந்தனுக்கு 10,000 யானை பலம். அவனுடைய ராஜ்யத்துல குவளையப்பிடம் ஒரு யானை. ஒரு நாள் கம்சன் என்ன பண்ணாரு, இந்த குவளைப்பிட யானைய சோ அந்த குவளைப்பிட யானை, அந்த யானை ஒரு நாள் மதம் பிடிச்சு வருது. அதை கம்சன் அடக்குனார். யானை அடக்கி அந்த யானை வென்ற. அப்போ இந்த ராஜா என்ன பண்ணாரு, அந்த யானையும் கம்சனுக்கு பரிசா கொடுத்து தன் மகள் 2 பேரையும் அவனுக்கு கட்டி வச்சிட்டார் கம்சனுக்கு. அப்புறம் கிருஷ்ணர் கம்சனுக்கு கொன்ன உடனே அந்த கிருஷ்ணரை நான் பழி வாங்குவேன், என் மருமகனை கொண்டுட்டாரு, அவரை உயிரோட வர மாட்டேன்னு சொல்லி 18 முறை போர் எடுத்து வந்த. 18 முறை போர் தொடுத்து வந்த ஜராசந்தனை மண்ணை கவ வச்சு ஓட விட்டார் கிருஷ்ணர். பல அக்ஷோகினி பல ஒரு அக்ஷோகினா ஆயிரக்கணக்கான குதிரைங்க, ஆயிரக்கணக்கான யானைங்க, தேர்ப்படை, காலாற்படை எல்லாத்தையும் தும்சமாக்கிட்டார் கிருஷ்ணர் பலராம். 18 முறை 18 முறை தோல்த்து போன அந்த ஜராசந்தன் என்ன பண்ணாரு, பயங்கரமான ஒரு யாகம் பண்றாரு. நரபலி கொடுக்கறதுக்கு நிறைய மன்னர்களை பிடிச்சு வச்சிருக்க. இப்போ இந்த ஜராசந்தனை கொல்லணும். இது ஒண்ணு கிருஷ்ணருக்கு பெரிய வேலையே இல்லை. இப்ப இருக்கிற அசுரங்களை கொல்றது பகவானுக்கு பெரிய வேலை இல்லை. அவர் நேர்ல வரணுமே இல்லை. இப்ப இருக்கிற அசுரர்களை கொல்றதுக்கு பகவான் நேர்லயே வர வேண்டாம். ஒரு கொரோனா, ஒரு வைரஸ் எதையா விட்டா போதும், அப்படியே செத்து போயிடும். எது கிருஷ்ணர் நேர்ல வரும்? ஜராசந்தனை கொல்றது கிருஷ்ணா நேர்ல வரணும்னு இல்லை. சோ அது மட்டும் இல்ல, கிருஷ்ணர் நினைச்சா ஜராசந்தன் அவர்களை கொல்ல முடியும். ஆனா அந்த புகழ் பீமனு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பீமனு கிடைக்கும், தன் பக்தனுக்கு கிடைக்கணும். என்ன பண்ணாங்க? 3 பேர் போனாங்க. கிருஷ்ணா, அர்ஜுனா, பீமா 3 பேர் போறாங்க. ஜராசந்தா இந்த பைரவ யாகத்துல, மகா பைரவ யாகத்துல நிறைய தானம், பிராமணருக்கு தானம் கொடுத்து பெரும் யாகம் பண்றாரு. பெரும் யாகம் செய்யறாரு. அப்போ இவங்க 3 பேர் போய் யாசம் கேட்கறதுக்கா போயிருக்காங்க. உருவத்துல பார்த்தா சத்திரியன் மாதிரி இருக்காங்க, உடை அணிஞ்சிருக்க பார்த்தா பிராமணர் மாதிரி இருக்காங்க. ஏன்னா பறந்து விரிந்த தோள்கள், அப்படியே இந்த அம்புரா துணி போட்ட அந்த மார்க்கு சத்திரியனுக்கு உண்டான அடையாளம். மகாபாகு இப்படி இருக்கிறாங்க. இவங்க என்ன பார்த்தா, தோற்றத்துல பார்த்தா சத்திரியன் மாதிரி இருக்காங்க, ஆடை ஒரு பிராமணர் மாதிரி ஊத்தி இருக்கிறாங்களே. சரி, என்னவா இருக்கட்டும், இன்னைக்கு தங்கட்டும், சாயந்தரம் பேசலாம். அப்ப சாயந்தரம் மாலை பொழுதுல அப்படி டென்ட்ல உட்கார்ந்துருக்கும் போது இங்க 3 பேர் வராங்க. கிருஷ்ணரும் பலராம், சாரி கிருஷ்ணர், அர்ஜுனா, பீமா. அது நான் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க, நீங்க யாரு? முதல்ல நீங்க யார் சொல்லுங்க. பார்த்தா உங்க தோற்றத்துல பார்த்தா சத்திரியன் மாதிரி இருக்கீங்க, ஒரு பிராமணர் மாதிரி உடை அணிஞ்சது, யார் நீங்க? ஓ, கிருஷ்ணர் சொன்ன, ஜராசந்தா, யூ ஆர் சோ இன்டெலிஜென்ட், நீ ரொம்ப புத்திசாலி, கண்டுபிடிச்சிட்டே நாங்க பிராமணர் இல்லைன்னு. ஆமா, நான் வாசுதேவன், யதுகுல திலகன், இதோ அர்ஜுனா காண்டிபதாரி, இதோ மகா பீமன் 10,000 யானை போல உள்ளவன். நாங்க 3 பேர் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணிக்குவேன். பீமன் பார்த்தாரு, சரி ஜராசந்தன் பார்த்தாரு,
ஓ கிருஷ்ணா நீ கோழை, நீ யுத்த பூமி விட்டு ஓடினவன், எனக்கு பயந்துட்டு நீ யுத்த பூமி விட்டு ஓடின. என்ன இவனும் 18 முறை கிருஷ்ணன் ஜெயிச்ச மாதிரி 18 முறை இவன் தான் மண்ணை கவிட்டு போயிருக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், கிருஷ்ணனை விட்டு பயந்து ஓடிட்டாரு, அதனால நான் அவங்க கூட சண்டை போட மாட்டேன். இந்த அர்ஜுனன் என்ன விட சின்ன பையன், அவன் கூட சண்டை போட மாட்டேன். எனக்கு நிகரா வந்து பீமனை நான் செலக்ட், அவனுக்கு 10,000 யானை போல, எனக்கு 10,000, ரெண்டு பேரும் சண்டை. ரைட், ஓகே, ஓகே, ரைட். சூஸ் பண்ணிட்டாங்க. பீமனுக்கு ஜராசன் பயங்கரமான சண்டை. ஒருத்தர் ஒருத்தர் முஷ்டியால தாக்கி கதையால தாக்கி பெரும் மல்யுத்தம் நடக்கும். ரெண்டு பேரும் சலிக்காம சண்டை போடுறாங்க. டைம் ஆக ஆக ஜராசந்தன் பயங்கர ஆக்ரோஷமா சண்டை போடுறாரு. பீமனுக்கு ஜராசந்தன் எப்படி கொள்றதுன்னு தெரியல. ஏன்னா ஜராசந்தனுடைய பிறப்பே அதிசயமானது. ஜராசந்தனுடைய பிறப்பு அதிசயமானது. அவர் வந்து ஒரு ராஜாவுக்கு வந்து ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கு. ராஜா பேர் மறந்துட்டேன், யாராவது தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடும். ராஜா பேருக்கு மறந்து போயிடுச்சு. அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கு. அப்போ ராஜ்யத்துக்கு ஒரு முனிவர் வருவாரு. அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அவர் ஒரு பிரசாதம், இந்த பிரசாத் உன் மனைவிக்கு கொடு, வெகு சீக்கிரமாக உனக்கு உன் மனைவிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகு. இவர் என்ன பண்ணாரு, பிரசாதம் சொல்லி ரெண்டு மனைவிக்கு பிரிச்சு கொடுத்துட்டாரு. இந்த மனைவிக்கு பாதி, அந்த மனைவிக்கு பாதி. குழந்தை பிறந்து என்ன இதுக்கு பாதி அதுக்கு பாதி பாதி பாதி. இந்த மனைவிக்கு பாதி குழந்தை, அந்த மனைவிக்கு பாதி குழந்தை. என்னடா அது விசித்திரமான பிறப்பா இருக்குன்னு துணி காற்றுல போய் தூக்கி போட்டு, இந்த உடம்பு வந்து வேண்டாம், இது வந்து இம்ப்ராப்பரா இருக்கு, என்ன சொல்றது, இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அந்த மனைவிக்கு பாதி உடம்பு, இந்த மனைவிக்கு பாதி உடம்பு குழந்தையா பிறந்தது. தூக்கி காட்டுல வீசிட்டாங்க. அந்த ஜரா என்ற அரக்கி, காற்றில் வாழ்ந்து கொண்ட ஜரா என்ற அரக்கி அப்படியே சுத்தி வந்தா, என்னடா அது விசித்திரமான இருக்க, ரெண்டு பாதி பாதியா இருக்குன்னு ரெண்டையும் சேர்த்தா ஒட்டிக்கிச்சு. ரெண்டு பாடி ஒன்னாயிரும். குழந்தை அழ ஆரம்பிச்சது. ஸோ ஜரா தூக்கிட்டு வரா. தர்ணா யாழினி, பிருகத் ரதா, தேங்க்யூ வெரி மச். பிருகத் ரத ராஜாவுக்கு பிறந்த குழந்தை. ஆஹ் ஜரா வந்து வந்து ஜரா ஓடி வந்தா ராஜாவோட சபையில வந்து, ஓ மன்னா, இது உங்க குழந்தை தான் பாருங்க, ராஜமுத்திரையெல்லாம் இருக்கு பாருங்க. ஓ ஜரா, நீ ரொம்ப பாக்கியம் செய்தவள், உன்னை கண்டது நான் செஞ்ச பாக்கியம், இந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுத்திருக்க. நீயே இந்த குழந்தையை சேர்த்ததுனால உனக்கு இந்த குழந்தைக்கு ஜராசந்தன் பேரு. சந்தா, சந்தி, சந்தி மீன்ஸ் கனெக்ட் ஆகுது, இணைக்கிறது. ஜராசந்தானா ஜரா என்ற அறைக்கு இணைத்தது. சோ இந்த ஜராசந்தன் குடும்ப அஹ், குணம் படைத்த ஒரு கொடூரமான அசுரன். அவங்க கூட பீமன் சண்டை போடுறாரு. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு பாருங்க. இருங்க, நான் வந்து நந்தி மாதிரி இருக்க மறைஞ்சுக்க. அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த புல் எடுத்து ரெண்டா பிச்சு காமிக்கிறார். இந்த மாதிரி ஜராசனை பிடிச்சு தூக்கி போடுங்க. பீமன் என்ன பண்ணாரு, ஜராசந்தனை கீழே தள்ளி ஒரு காலை கீழே அமுத்தி இன்னொரு காலை பிடிச்சு ரெண்டு பிச்சிடுவார். குழந்தைங்க பொம்மையை பிக்கிற மாதிரி ஜராசந்தனை ரெண்டா பிச்சு போட்டார் பீமன். இதெல்லாம் எப்படி நடந்தது, யாரால நடந்தது? அந்த பரம புருஷோத்தமனான பகவான் நம்ம கூட அல்லவா இருந்தாரு, அவர் அல்லவா இந்த அற்புதங்களை செய்தாரு. இல்லாட்டி பீமனுடைய கதி என்ன, இல்லாட்டி உங்களுடைய கதி என்ன? இன்னைக்கு அந்த அரசர்கள்லாம் உங்ககிட்ட கப்பம் கட்டுறாங்க. என்ன காரணம்? அந்த பரம புருஷோத்தமனான பகவான் நம்ம கூட இருந்ததுதான் காரணம். பத்ஞா சவாதிமுக கல்த மகாவிக்ஷேக லாகிஷ்டச்சாரு கபரம் இதைவ சபாயாம் பிருஷ்டம் விகீரிய பதயோ பதிதாசு முக்கியா யஸ்தத்ரியோ கிருத தேச விமுக்த கேசகா. சிறந்த ராஜசூய யாகத்திற்காக நன்கு வாரி முடித்து புனிதப்பட்டிருந்த தங்களுடைய ராணியின் கொண்டையை அவிழ்க்க துணிந்த அந்த துஷ்டருடைய மனைவிகளின் கேசங்களை எல்லாம் அவர் அல்லவா அவிழ்த்து விட்டார். அந்த சமயத்தில் அவள் கண்களில் கண்ணீருடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்தாள். ஆஹ் தகப்பனார் வந்து பிருகத்ரதம். சரி, அது போட்டிருக்காங்க, வெரி குட். சரி, இது என்ன லீலைன்னா, திரௌபதிய வந்து சபையில இழுத்து வந்து, திரௌபதியோட கூந்தலை பிடிச்சு சபையில இழுத்து வந்து அவளை அவமானம் செய்து. அன்னைக்கு கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டார், எப்ப துச்சாசனன் கௌரவர்கள் திரௌபதியோட கூந்தல்ல கைய வச்சாங்களோ அன்னைக்கு கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டாரு, கௌரவருடைய பெண்கள், கௌரவருடைய மனைவிமார்கள் எல்லாம் விதவையாகணும், அவங்க தலையெல்லாம் அவிழ்த்து விடணும். லூஸ் யாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் லூஸ் யார் இன்னைக்கு லூஸ் யார் வந்து ஒரு பேஷன். ஆனா வேத காலத்துல லூஸ் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நடத்தியில ரொம்ப மோசமான பெண்கள், அல்லது இறந்த வீட்டுல இறந்து போன துஷ்ட, என்ன சொல்றது, துஷ்டி வீடு, அல்லது ஒரு மரணம் அடைந்த வீட்டுலதான் தலை விரிச்சு போட்டு தலைவிரி கோலம். இந்த தலைவிரி கோலம் எங்க இருக்குன்னா ஒரு இறந்து போன வீட்டுலதான் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அது ஃபேஷன் ஆகி போச்சு. தலைவிரி கோலமா எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜெகன்மோகினி படத்துல வர மாதிரி.
சரி, ஆண்கள் தான் இப்படி நல்லா இருக்காங்களோ அவங்க அதுக்கு மேல இந்த திருநாவர்தன் கம்சன் மாதிரி தலையில எல்லாம் சாயம் பூசிக்கிட்டு அரட்டை ரோசு போட்டுக்கிட்டு அவங்க ஒரு பைத்தியமா சுத்திட்டு இருக்காங்க. சரி, என்னாச்சு கலியுகத்துல மக்கள் பிரகலாதனை போலவும் ஆண்டாளை போலும் குணங்களை வளர்த்துக்காம திருநாவர்தன் கம்சனை போலவும் சூர்பனகையும் பூதனையும் போலவும் ஆயிட்டு இருக்காரு. என்ன பண்றது? ஏன்னா அந்த கல்வி எப்படி அவங்க வளர்றதுதான் அப்படி. அப்போ பாகவத கல்வி ஏன் அவசியம்? திருநாவர்தா கம்சா சிசுபாலனுடைய கலாச்சாரம் நமக்கு வேண்டாம். ராவணன் கலாச்சாரம் நமக்கு வேண்டாம். நமக்கு ராமர் லக்ஷ்மணன் இவங்க கல்ச்சர், பிரகலாதன், ஆண்டாள், இந்த கலாச்சாரம் நமக்கு வேணும். பணிவு, எளிமை, அடக்கம், அன்பு, ஆன்மீக விஷயங்களை பயிற்சி செய்வது, பகவான் மேல் அன்பை வளர்த்துக் கொள்வது, எளிமையாக வாழ்வது, இதுதான் அவசியம். இப்ப என்னாச்சு? திரௌபதியோடைய கூந்தல்ல கைய வச்சதுனால கௌரவர்கள் எல்லாரும் விதவையானாங்க, எல்லா பெண்களும். இப்ப என்ன அர்த்தம்? ஒரு வைஷ்ணவருக்கு நாம் துன்பம் செய்து விட்டோமே ஆனால், ஒரு கிருஷ்ண பக்திக்கு நாம் அபராதம் செய்துட்டோம்னா அந்த வம்சத்தையே கிருஷ்ணர் வந்து கண்டுக்காம விட்டுரும். அவ்வளவு நிர்மூலமாயிடும். ஒரு பக்தனுக்கு நாம் வந்து குற்றம் செய்து விட்டால், ஏன்னா பகவானுக்கு மிக பிரியமான ஒரு பக்தர்கள், அவருக்கு யாராவது குற்றம் பண்ணா கூட பகவான் பெருசாவே எடுத்துக்க மாட்டார். நீங்க கிருஷ்ணருக்கு யாராவது குற்றம் பண்ணா கூட, ஏ கிருஷ்ணா நீ ஒரு கோலை, நீ கடவுள் கிடையாது, நீ என்ன சொன்னாலும் கிருஷ்ணர் அதை பொருட்படுத்தவே மாட்டார். ஆனா தன் பக்தனை ஒருத்தர் அவமானப்படுத்தி விட்டார், தன் பக்தனுக்கு ஒருத்தர் கொடுமை செய்து விட்டார், கெடுதல் செய்து விட்டார், உடனே பகவான் ரியாக்ஷன் கொடுத்துருவாரு. அந்த வம்சமே நிர்மூலம். ஒட்டுமொத்த யது வம்சம். ஆஹ் சாம்பன், கிருஷ்ணனுடைய விளையாட்டு குழந்தை, குறும்புக்கார பையன் சாம்பன், அவனுக்கு பொம்பளை வேஷம் போட்டு கொண்டு போய் நிக்க வச்சு அந்த முனிவருக்கு முன்னாடி, இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் சொல்லுங்க. ஓ, நீங்க கேலி பண்றீங்க இல்ல, எங்களை பிராமணர்ல பார்த்தா உங்களுக்கு கேலியா இருக்கா, முனிவர் ரிஷி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? இந்த சாம்பனுக்கு பொம்பளை வேஷம் போட்டு என்ன குழந்தை பிறக்குன்னு கேக்குறீங்களா? ஏன்னா உங்களுக்கு அகங்காரம், ஆணவம், அகந்தை. நாங்க கிருஷ்ணருடைய குழந்தைங்க, பேர குழந்தைங்க, நண்பர்கள், உறவினர்கள். இந்த அகங்காரத்தை நீங்க பெரும் குற்றம் செய்றீங்க. இப்ப வம்சமே அந்த குழந்தையால தான் அழியுது. இரும்பு வழக்க தான் குழந்தையாகும். கிருஷ்ணர் அதுல தலையிடவே இல்லை. அதே மாதிரி இந்த சாம்பனுக்கு இரும்பு வழக்கு குழந்தையா பிறக்க, அதை கொண்டு போய் பிரபாசேத்திரத்தை கரைக்க, அது கரபூரா வந்து கரும்பு மாதிரி முளைக்க, அதை எடுத்து ஒருத்தர் அடிச்சு வம்சமே காலிய. அதே மாதிரி ஒட்டுமொத்த ராமாயணம், சீதாதேவிக்கு ராவணன் கடத்தி செஞ்ச ஒட்டுமொத்த ராட்சச வம்சம் அழிஞ்சு போச்சு. திரௌபதியோட கூந்தல்ல கைய வச்சதுனால, ஒரு பெண்ணை வந்து சீண்டியதுனால மகாபாரத யுத்தம் ஏற்பட்டு குரு வம்சமே அழிஞ்சு. ஆனா பக்தர் இடத்துல ரொம்ப கவனமா பழகும். எந்த பக்தரையும் குறை சொல்லக்கூடாது, எந்த பக்தரையும் நிந்தனம் பண்ணக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, எல்லாத்தையும் அன்பா நடக்கும். குற்றமே காணக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது. சோ அர்ஜுனன் இதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. திரௌபதியின் சபையில எடுத்து வந்து இப்படி பண்ணாங்க இல்லையா, அதுக்கு என்ன விளைவாச்சு? அவ்வளவு குருவம்சக்காரங்களும் அழிக்கப்பட்டார். லாஸ்ட் ஸ்லோகம், யோனோ துகோபவ நயேத்ய துரந்த கிருச்சாத் துர்வாசசோ ஹரிரிச்சதாத் அயுதாக்ர புக்யா சாகான சிஷ்டம வியுஜ்ய யதஸ்திரி துஸ்லோகிம் திருப்தாம் அமப்ஸ்த சலிலே விநிமக்ன சங்கஹ. நாம் வனவாசத்தில் இருந்த பொழுது 10,000 சீடர்களுடன் புசிப்பவரான துர்வாச முனிவர் நமது எதிரிகளுடன் சேர்ந்து நம்மை ஆபத்தான நிலையில் புகுத்துவதற்காக சதி திட்டத்தில் ஈடுபட்டார். அந்த சமயத்தில் அவரல்லவா, இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லவா மீதி உணவை உண்டு நம்மை காப்பாற்றினார். இவ்வாறு அவர் உணவை உட்கொண்டதும் நதியில் குளித்துக் கொண்டிருந்த முனிவர் கூட்டம் வயிறார உண்டு திருப்தி அடைந்தது போல உணர்ந்தனர். மூவுலங்களும் கூட திருப்தி அடைந்தன. யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். இது ஒரு அழகான லீலை. என்னன்னா, பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த போதே, ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். எக்ஸஸ் டைம் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, 5 மினிட்ஸ். சாரி, லேட் ஆயிடுச்சு. சோ பாண்டவர் வனவாசத்தில் இருந்த போது சூரிய தேவன் வந்து அவங்க ஒரு அக்ஷய பாத்திரம் பரிசா கொடுத்தார். ஏன்னா அவங்க பாவம் ஏதோ கிழங்குகளை பழனி சாப்பிட்டு இருந்தாங்க. பகவானுடைய கருணையால அவங்களுக்கு அக்ஷய பாத்திரம் வந்து பரிசா கிடைச்சது. அப்புறம் என்ன ஆச்சு? இந்த ஒரு நாள் துர்வாச முனிவர் வந்து எங்க போனாரு? அஸ்தினாபுரத்துக்கு போனார். துர்வாசனாலே அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கோபம் தான் வரும். நம்ம சத்சங்கம் கூட நிறைய துர்வாசர்கள் இருக்கும், நான் உட்பட. சோ என்னாச்சு? துர்வாசர் வந்து நல்லா சேவை பண்ணாலே குறை சொல்வாரு, சபிச்சிருவாரு. ஆனா துரியோதன் பயந்து பயந்து துர்வாசர் சேவை செஞ்சு, துர்வாசர் கேட்டாரு, துரியோதன் அவனுக்கு என்ன வர வேணும்? அதுல பாருங்க, நீங்க எப்படி எங்களுக்கு சேவை கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்க சகோதரர்கள்லாம் காட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு போய் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்ப என்ன அர்த்தம்? மறைமுகமா நீங்க அங்க போய் அவங்கள சபிச்சுட்டு வாங்க. ஏன்னா நீங்க போனா ஒண்ணும் கொடுக்க முடியாது.
அரண்மனையில வச்சிருக்கிறவன் 10,000 பேருக்கு சாப்பாடு போடலாம். அவன் என்ன காட்டுல என்ன கொடுப்பான் உங்களுக்கு? டைம் உங்களுக்கு கொடுக்க ஒண்ணும் தரமாட்டான். நீ அவனை சபிக்க போறீங்க, எல்லாம் அழிச்சு போக போற. எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் பாத்தீங்களா? அவங்க காட்டுல உட்கார்ந்து குடிசையில தாங்கி இருக்கிறாங்க. இவன் அரண்மனையில உட்கார்ந்துட்டு இன்னி எப்படி அவங்களை கொல்றது அழிக்கிறது? அவ்வளவு மோசமான குணம் துரியோதனன். அதுக்கு துருவாசனும் உடந்த வாக்கு கொடுத்துட்டாரு இல்லையா, நீ என்ன வர வேணும் கேளுன்னு. நீங்க போய் அந்த பாண்டவர்ல வந்து சபிச்சிட்டு வாங்க. இவர் வரார். அதுல என்ன விசேஷம்னா, அக்ஷய பாத்திரத்துல அளவிட முடியாத அளவுக்கு அக்ஷயம்னா குறையாமல் நீங்காம வந்துகிட்டே இருக்கு. அக்ஷய திருதின்னு சொல்றோம் இல்லையா, நீங்காத வளமான ஒரு ஒரு திருதி அது. அந்த அக்ஷய பாத்திரத்துல குறைவில்லாம பிரசாதம் வரும். ஆனா திரௌபதி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளவுதான். எல்லாருக்கும் பரிமாறிட்டு திரௌபதி சாப்பிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வராது. அப்ப என்னாச்சு, வேறுனே துர்வாச திட்டம் போட்டு எல்லாரும் சாப்பிட்டு திரௌபதியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போறாரு. உங்களுக்கெல்லாம் கையும் ஓடல காலும் ஓடல, ஒரே பதட்ட பயம். கையும் ஓடல காலும் ஓடல, உடம்பெல்லாம் நடுங்குது. துர்வாச சொல்றாரு, நான் போய் குளிச்சுட்டு வருவேன், பிரசாதம் ரெடி பண்ணுவேன். 10,000 பேரோட வர்றாரு. குளிச்சுட்டு வருவேன், பிரசாதம் ரெடி பண்ணி வைங்க. அர்ஜுனன் பீமனும் ஆஹா இன்னைக்கு நம்ம கதை முடிச்சுது. ஏற்கனவே வனவாசத்துல இருக்கிறோம், இப்ப துர்வாசனுடைய சாபத்துக்கு ஆளாகி நம்ம எல்லாம் இறந்து அழிஞ்சு போறோம். என்ன செய்யறதுன்னு தலைகால் புரியாம எல்லாரும் அப்படி பதட்டத்தை துடிக்க, அவங்களுக்கு இருக்க ஒரே அடைக்கலம் திக்கற்றவருக்கு தீனபந்து, ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் கிருஷ்ணா கோவிந்தா, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க, இந்த துர்வாசனுடைய சாபத்துல இருந்து காப்பாத்துங்க. பகவான் வந்துட்டாருங்க. அவர் நாமத்து உச்சரிச்சோடனே பகவான் வந்துட்டாரு. நாம கூட நாம சொல்ற பகவான் வரமாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த லட்சணத்தை சொல்ற நம்ம தூங்கி தூங்கி அரைகுறையா சொல்லி, பாண்டவர் கூப்பிட்டோடனே பகவான் வந்துட்டாரு. அந்த மாதிரி ஜபம், ஆத்மார்த்தமான ஜபம். அடி வயத்துல இருந்து நாம வரணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படி வந்து இதயத்துல இருந்து சொன்னாங்க. உடனே பகவான் வந்துட்டு வரும்போதே திரௌபதி எனக்கு பசிக்குது பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்கிறார். திரௌபதியா ஏற்கனவே என்ன பண்றது தெரியாம முடிச்சுக்கிட்டே கிருஷ்ணர் வேற பசிக்குதுன்னு வந்திருக்கிறார். கிருஷ்ணா என்ன நீங்களும் விளையாடுறீங்க, உங்களுக்கு தெரியாதா, நான் தான் பாத்திரம் கழுவி வச்சுட்டேன். பாத்திரம் கழுவுனா என்ன, நீ எந்த மாதிரி பாத்திரம் கழுவிருக்கீங்கன்னு தெரியாது, கொண்டு வந்தார். அதுல ஓரமா ஒரு பறிக்க ஒட்டி இருந்தது. திரௌபதி சரியா வாஷ் பண்ணா முட்டாங்க. ஓரமா ஒரு பறிக்க ஒட்டி இருந்து அதை எடுத்து கிருஷ்ணர் வாயில போட்டார். அவ்வளவுதான். பகவான் திருப்தி அடைஞ்சா பிரபஞ்சமே திருப்தி அடைஞ்ச மாதிரி. அதை சாப்பிட்ட உடனே துர்வாசனும் 10,000 சீடர்களும் நதியில குளிச்சிட்டு இருக்கும்போது கழுத்து வரைக்கும் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங். அப்படி கும்புனா அப்படி குமிஞ்சா எல்லாம் வாந்தி வந்து வெளியே. அந்த மாதிரி ஒரு மீல், ஒரு ஒரு விருந்து சாப்பிட்ட ஒண்ணு. துர்வாசன் சொல்றாரு, நம்ம அங்க போனா அவர் வேற விருந்து பண்ணி வச்சு சாப்பிடலன்னா பெரிய அவமானமா, எப்படி ஓடிடலாமா? அப்ப வந்து பகவான் சொன்னாரு, பீமா நீ போய் துர்வாசன் கூட்டிட்டு வாரு. பீமன் ஓடி வர்றாரு. துர்வாசன சீடர்கள் ஓடுறாங்க. ஐயோ துர்வாசனே நில்லுங்க நில்லுங்க, துர்வாசனை எங்க ஓடுறீங்க, நில்லுங்க விருந்து சாப்பிட்டு போல வாங்க. அவர் விட்டா போதுன்னு ஓடிட்டாரு. இதெல்லாம் எப்படி நடந்தது? அந்த பகவான் நம்ம கூட இருந்த வாழ்க்கையில ஓரொரு நிமிஷம், ஓரொரு வினாடி, ஓரொரு நொடியும் அந்த பகவானவே நம்ம காப்பாத்தி நம்ம கூட இருந்தாரு. எல்லா ஆபத்துல இருந்து காப்பாத்தின அந்த பகவான் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு, எப்படி என்னால அதை தாங்கிக்க முடியும்னு அழற. சோ இப்படி ரொம்ப அற்புதமான லீலைகள். இதையெல்லாம் அர்ஜுனன் நினைவு கொள்றாரு. கிருஷ்ணரே நினைச்சு, இதுதான் கிருஷ்ண உணர்வு. நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அன்னைக்கு வந்து துவாபர யுகத்துல கௌரவர்கள் அசுரர்களா இருந்தாங்க, பாண்டவர் தேவர்களா இருந்தாங்க. கலியுகத்துல அசுரும் தேவரும் நமக்குள்ளதான் இருக்காங்க. காலையில தேவரா இருப்போம், நைட் அசுரன் ஆயிடுவோம். இந்த சாயந்தரம் அசுரனா இருப்போம், பகல்ல தேவன் ஆயிடுவோம். இப்படி இந்த ரெண்டு குணம் நமக்குள்ள மாறி மாறி நம்மளை துன்பப்படுத்திட்டே இருக்கு. ஒரே வழி பகவானுடைய புனித நாமம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்படி பாண்டவருக்கு வந்து பகவான் உதவி செஞ்சாரோ, அவங்க எப்பெல்லாம் அந்த நாமத்தை சொன்னாரோ, எப்பெல்லாம் பாண்டவர் பகவானுடைய நாமத்தை கூப்பிடுறாங்க, அப்ப பகவான் அப்ப அந்த இடத்துல இல்ல, அவரு அந்த நாமம் தான் அவங்களை காப்பாத்து. அதே மாதிரி நாமளும் நம்பிக்கையோட சிரத்தையோட கவனமா நாமத்தை உச்சரித்தா பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்கள், எல்லா அளவும் சந்தேகம் கிடையாது. ஹரே கிருஷ்ண. चंद्रा श्रीमद भागवतम की जय, श्री प्रभुपाद की जय।